இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க போகிறோம். குறிப்பாக நாம் ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த ஜெபத்திலே நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் நாம் பார்த்தோம். பூமியிலே ஒரு மனிதன் வேண்டிக் கொள்ளாவிட்டால் தேவன் ஒன்றையும் இந்த பூமியிலே செய்ய போவது இல்லை. ஆகவே கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் ஜெபம் பண்ணியே ஆக வேண்டும். அதுவும் இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர் நமக்கு ஒரு ஓமையும் சொல்லிக் கொடுக்கிறார். கண்டிப்பாக ஜெபம் பண்ண வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்போதாவது ஒரு முறை ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த உலகிலே நீங்கள் வெற்றியாய் வாழ்க்கை வாழ வேண்டுமானால், உங்க வாழ்க்கை வெற்றிக்கு நேராக திருப்ப வேண்டுமானால், உங்கள் சரீரம், உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் பொருளாதாரம், உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்கள் குடும்பம் எல்லாம் வெற்றி நிறைந்த ஒரு வாழ்க்கையாக, வெற்றி நிறைந்த ஒரு ஜீவியமாக நீங்கள் இருக்க வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் எப்படி ஜெபம் பண்ணுவது? எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளாக வைத்துக் கொண்டு, இருதயத்தில் இருக்கிற வார்த்தைகளை எப்பொழுதும் வாய் வழியாக சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை நான் காதால கேட்க வேண்டும், கண்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும். இந்த தேவ வார்த்தையை என் இருதயத்திலிருந்து எப்பொழுதும் நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்படுகிற சத்தியமா இருக்கிறது. ஆகவே முதல் பகுதியிலே நாம் பார்த்தோம், ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும். கண்டிப்பா ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்காவிட்டால் நமக்கு வெற்றி உண்டாக போவது கிடையாது, ஜெயம் உண்டாக போவது கிடையாது. இன்று முதல் ஆரம்பிக்க போகிற சத்தியம் என்னவென்று சொன்னால், தலைப்பு என்னவென்று சொன்னால், விசுவாசமும் ஜெபமும். நம்முடைய ஜெபத்துக்கு மிகவும் முக்கியமானது விசுவாசம். விசுவாசத்தோடு தான் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் மாத்திரம் போராது, ஜெபத்துக்கு விசுவாசம் ரொம்ப அவசியம். விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் உங்கள் ஜெபத்திலே மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ண வேண்டும். இந்த விசுவாச ஜெபம் என்றால் என்ன என்று நாம் சொல்ல போகிறோம். இன்று முதல் வருகிற ஒரு சில வாரங்களாக விசுவாச ஜெபம் என்றால் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் நமக்கு வருகிறது. விசுவாசத்தினால், தேவனுடைய வார்த்தையினால் வருகிற விசுவாசம் நம்ம உள்ளத்தை நிரப்புகிறது. நமக்குள் நிரப்பப்பட்ட இந்த வார்த்தை நம்மளிருந்து வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டும். அதுதான் விசுவாச வார்த்தை. நல்லா கவனிக்க வேண்டும். விசுவாசம் என்று சொல்லும்போது நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். விசுவாச வார்த்தைகளை கவனிக்கிறோம், கேட்கிறோம், படிக்கிறோம். இதனால் நமக்கு விசுவாசம் உள்ளத்தில் உண்டாகி விடுகிறது. உள்ளம் வரைக்கும் அந்த விசுவாசம் வாய் வழியாக பேச வேண்டும். தேவனுடைய வார்த்தையெல்லாம் நமக்கு விசுவாசம் உண்டாகிறது. அது உள்ளத்துல வந்துடுச்சு. உள்ளத்துல வந்ததோடு நிறுத்திவிடக் கூடாது. இதை வாயை திறந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். வாயை திறந்து நீங்கள் வெளியிட வேண்டும். வாயை திறந்து நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அது விசுவாச வார்த்தைகளை. அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாயில வர வார்த்தைகள் தோல்வி நிறைந்த வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது, தோல்வியற்ற வார்த்தைகளும் வந்துவிடக்கூடாது. நம்முடைய நாவை திறக்கும் போதெல்லாம் விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளாகவே பேசிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே இந்த விசுவாசம் எப்படி நமக்கு வரும்? கர்த்தருடைய வார்த்தையினால் நமக்கு விசுவாசம் வரும். வார்த்தையால் விசுவாசம் வந்தா மட்டும் போதாது, என் வாயிலிருந்து விசுவாச வார்த்தை வர வேண்டும். பைபிள் இருந்து உள்ள வந்துச்சு, உள்ளத்தில் இருக்குது. வாயை திறந்து பேச வேண்டும், விசுவாசத்தை போதி சொல்ல வேண்டும், விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். இந்த விசுவாசத்தை இப்படி அறிக்கை செய்யும் போது என்ன ஆகும் சொன்னால், மலைகளை கூட பெயர்க்கத்தக்கதாக ஒரு அற்புதமான வல்லமை உங்களிலிருந்து புறப்பட்டு வர ஆரம்பிக்கும். ஆகவே மார்க் சுவிசேஷ புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்து இப்படி தம்முடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, மார்க் சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே இப்படி கற்றுக் கொடுக்கிறார் அவர். நான் படிக்கிறேன். மார்க் 11:22.
நான் படிக்கிறேன், படிங்க, நீங்க கவனிங்க. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அதாவது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்ற வார்த்தை, எல்லாருக்குமே விசுவாசம் இருக்குது. பொதுவாக விசுவாசம் இல்லாமல் யாரும் இன்னைக்கு காலை கோயிலுக்கு வந்திருக்க முடியாது. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை எப்படி அவங்க சொல்றாங்கன்னு சொன்னால், தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். தேவன் எப்படி விசுவாசத்தை உடைய தேவனாக இருக்கிறாரோ, தேவன் எப்படி விசுவாச வார்த்தைகளை பேசுகிறவராக இருக்கிறாரோ, தேவன் எப்படி இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவராக இருக்கிறாரோ, அவரை போன்ற விசுவாசத்தை உடையவர்களாக நீங்கள் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து இங்கே தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் என்ற வார்த்தை நீங்க இப்படிதான் படிக்க வேண்டும், தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாக நான் இருக்க வேண்டும். அப்ப இயேசு சொல்றாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். அதாவது இதுக்கு முந்தின வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, இயேசு ஒரு வழியாய் போகும்பொழுது அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறார். உன்னிடத்தில் இனி ஒருவனும் ஒரு காலம் கனியை புசியாது இருக்க கடவன். அவர் சபித்த மாத்திரத்துல மரம் பட்டு போனதாக தெரியவில்லை, மரம் அப்படிதான் இருந்தது. சீடர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, என்ன ஒரு மரத்திட்ட பேசுகிறான்னு சொல்லி. இவரு பேசிட்டு போயிட்டாங்க. மறுநாள் சாயங்கால வேலை, மறுநாள் காலையில அந்த வழியே வராங்க. அதே வழியை வரும்பொழுது பேதுரு சொல்றான், ரவி நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிருக்கிறது, வேரோட பட்டு போயிருக்கிறது என்று சொன்னார். உடனே இயேசு என்ன சொல்றாருன்னா, அதாவது இவங்களுக்கு இந்த விசுவாசத்தை போதிக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன, இவங்க வாயை திறந்தா இவங்க வாயின் வார்த்தையின் வல்லமை என்றால் என்ன என்பதை இவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கென்றே அவர் வேணும் மட்டுமே அங்க போயிட்டு அந்த மரத்தை சபிக்கிறார். அவர் மரத்துக்கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது, மரத்தை பார்த்து பேசணும்னு அவசியம் கிடையாது. என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அது அத்திப்பழம் கொடுக்கிற காலம் இல்லை, அத்திப்பழம் கொடுக்கிற காலமே கிடையாது, சீசனே கிடையாது. ஆனால் தேவன் அந்த மரத்தை பார்த்து சபிக்கிறார். எதற்கென்று சொன்னால் இவை இதெல்லாம் ஒரு சில அர்த்தம் நிறைந்திருக்கிறது. சீடர்கள் வாயை திறந்து பேசினா என்ன நடக்கும் என்பதை அவங்க காண வேண்டும். அதுக்கென்று இந்த சம்பவங்களாம் அவர் உருவாக்குகிறார். இன்னைக்கு சாயங்கால காலையில இந்த மரத்தை சபிக்கிறாரு, மறுநாள் காலையில் அதே வழியா வராரு. மறுநாள் காலையில வரும்போது 24 மணி நேரம் இடைவெளி ஆகிவிட்டது. 24 மணி நேரத்துக்கு பிறகு பேதுரு சொல்லுகிறான், ரவி நீர் சபித்த அத்திமரம் வேரோட பட்டு போயிருக்கிறது என்று சொல்லுகிறார். இயேசுவுக்கு இது ஏற்கனவே தெரியும். அவர் சொன்ன வேகத்துல மரம் பட்டு போயிடுச்சுன்னு அவருக்கு அன்னைக்கே தெரியும். ஆனால் இயேசு அப்போ விசுவாசத்து போல சீடர்கள் அப்போது விசுவாசிக்கவே இல்லை. சீடர்கள் எப்போ விசுவாசிக்கிறார்கள், மரம் பட்டு போன பிறகுதான் அவங்க விசுவாசிக்கிறார்கள். இதுதான் மனித விசுவாசத்துக்கும் தேவ விசுவாசத்துக்கும் உள்ள வித்தியாசம். மனித விசுவாசம் என்றால் என்ன, மனிதன் கண்டாதான் நம்புகிறவன், கண்டு விசுவாசிக்கிறவன், இது மனிதனுடைய விசுவாசம். தேவ விசுவாசம் என்றால் என்ன, காணாததுக்கு முன்பதாகவே அவர் விசுவாசிக்கிறவர். வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னார், சொன்னபடி அவருக்கு ஆயிற்று. இப்படி சூரியன் உண்டாக கடவுள், சூரியன் உண்டாகிவிட்டது. சந்திரன் உண்டாக கடவுள் என்று சொன்னால் சந்திரன் உண்டாகிவிட்டது. தேவ விசுவாசம் என்றால் என்ன, இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை போலவே அவர் அழைத்து கொண்டே இருக்கிறவர். எது இல்லையோ இல்லாத பேச போறதே கிடையாது, எது வேண்டுமோ அதை பேசிக்கொண்டே வருகிறார். இதுதான் அவருடைய விசுவாசம். அவர் என்ன சொல்லுகிறார் சொன்னால், மனிதன் தேவனை போல உண்டாக்கப்பட்டபடினாலே, மனிதனுக்கு தேவ சாய தேவ ரூபம் கொடுக்கப்பட்டபடினாலே, மனிதனும் தேவனை போன்று விசுவாசிக்கிறால இருக்க வேண்டும். இது இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே, இந்த சந்தேகம் நிறைந்த உலகத்திலே மனிதன் வாழ்கிறபடினாலே மனிதனால எதையுமே டக்குன்னு விசுவாசிக்க முடியாது. உண்மையை சீக்கிரமா நம்ம யோசிக்க ஆரம்பித்து விடுகிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். நான் இந்த மரத்துக்கு செய்ததை நீங்களும் செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும் சொல்லிடுறா பாருங்க 23ல, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில்
சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்றாரு, இந்த மரத்துக்கு செஞ்சதை நீங்களும் செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு செய்ய முடியும், உங்க வியாதிகளுக்கு செய்ய முடியும், உங்களுடைய தோல்விகளுக்கு செய்ய முடியும். உங்களை வாட்டி வதைக்கிற சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நீங்கள் இந்த மாதிரி பேசினால் நீங்களும் இந்த மரத்துக்கு செய்தது போன்றவே நீங்களும் செய்ய முடியும். அதுதான் உதாரணத்துக்கு சொல்ற, இந்த மலையை பார்த்து பேசினால் நீங்கள் சொன்னபடி உங்களுக்கு ஆகும். எவனாகிலும் என்றால் என்ன? இருக்கிற 12 சீஷர்கள் கிடையாது. யார் வேண்டுமானாலும் விசுவாசித்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். யார் வேண்டுமானாலும் இந்த காரியத்தை செய்யலாம். ஒரு வீடு பூட்டி இருக்குன்னு சொன்னா யார் வேணா திறக்கலாம். சாவி கையில இருந்தா யார் வேண்டுமானாலும் திறக்கலாம். பெரிய ஆள் திறந்துதான் வரணும் கிடையாது. ரொம்ப பலசாலி ஆளு திறந்தாதான் வரணும் கிடையாது. சாவி போட தெரிஞ்சா போதும், யார் போட்டாலும் சாவி திறக்க ஆரம்பித்து விடும். அப்படிதான் விசுவாசம். விசுவாசத்தை அறிந்து கொண்டால் போதும், விசுவாசம் என்றால் என்ன என்பது புரிந்து கொண்டால் போதும், இது எவன் சொன்னாலும் அவனுக்கு அது கீழ்ப்படி ஆரம்பிக்கும். யார் சொன்னாலும் அது அவங்களுக்கு நடக்கும். யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆகவே செய்ய முடியாத காரியங்களை செய்ய முடியும் என்று இயேசு நமக்கு போதிக்கிறார். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும் என்று சொல்லி உடனே சொல்ற பாருங்க 24ஆம் வசனத்திலே, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். 24ஆம் வசனம் உடனே ஆதலால் எல்லாம் சொல்லணும். ஆதலால் என்று சொன்னால் என்ன? மேல சொன்ன இந்த கான்செப்ட் நினைச்சு பாருங்க. மேல சொன்ன இந்த கருத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். எவன் சொன்னாலும் மலையே பெயர்ந்து அப்புறத்தை தள்ளுண்டு போகும் என்று சொன்னபடினாலே, விஷயம் இப்படி இருக்கிறபடினாலே, வல்லமை இப்படி இருக்கிறபடினாலே, அடுத்த வசனம் சொல்றாரு, எவன் சொன்னாலும் அவனுக்கு அது கீழ்ப்படியும். ஆதலால் பேசினா நடக்கும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க பேச ஆரம்பிங்க. ஜபத்துல நீங்க பேச ஆரம்பிங்கள். ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது, ஆதலால் நீங்கள் ஜபம் பண்ணும்போது என்ன பண்றாங்க இன்னைக்கு ஜனங்கள்? ஜபம் பண்ணும்போது பிரச்சனைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஜபத்திலே பிரச்சனைகளை விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜபம் என்பது பிரச்சனைகளை விவரிக்கிற நேரம் அல்ல. ஜபம் என்பது பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்குற வேலையாய் இருக்கிறது. ஜபம் என்றால் சுருக்கமா சொல்றேன் பாருங்க. ஜபம் என்று சொன்னால் பிரச்சனைகளையே திரும்ப திரும்ப சொல்லுவது அல்லவே அல்ல. அதுக்கு பதிலாக பிரச்சனைகளை பார்த்து பேசுவதுதான் ஜபமாய் இருக்கிறது. ஜபம் என்றால் என்ன? பிரச்சனையை பேசுவது ஜபம் கிடையாது. எனக்கு வியாதி இருக்கிறது, என் நிலைமை இப்படி இருக்குது, வருமானம் கிடையாது, வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, உமக்கு கண்ணில் ஆண்டவரே, நீர் ஏதாவது செய்யக்கூடாது ஆண்டவரே, கொஞ்சமாச்சு இறக்கம் பாராட்டக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி நிறைய பேர் ஜபத்துல இப்படி பேசி புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். இவங்க நினைக்கிறாங்க இப்படி புலம்புவதுதான் ஜபம் என்று சொல்லி. ஜபம் என்று சொன்னால் புலம்புவது கிடையாது. ஜபம் என்று சொன்னால் பிரச்சனைகளே சொல்லிக் கொண்டே இருப்பதும் கிடையாது. ஜபம் என்று என்றால் என்ன? ஜபம் என்று சொன்னால் உங்கள் மலைகளை போன்று இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேச வேண்டும். மலையை போன்று இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசணும். வியாதி சில பேருக்கு மலை போன்று இருக்கும். இந்த வியாதி தான் வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் தடையா இருக்கும், எல்லா காரியங்களும் தடையா இருக்கும். அப்ப ஜபத்துல என்ன செய்ய போறீங்க? வியாதியை விவரிக்க போறீங்களா? தேவையே கிடையாது. வியாதி தேவனுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு வியாதி இருக்குன்னு தெரியும், என்ன வியாதி அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த வியாதிக்கு தீர்வை உண்டு பண்ணிவிட்டார் அவர். இப்ப நான் என்ன பேச வேண்டும்? வியாதி விவரிப்பதை காட்டிலும் இந்த வியாதியை பார்த்து நான் பேச வேண்டும். வியாதி என்னும் மலையே இயேசுவின் நாமத்துல பெயர்ந்து சமுத்திரம் தள்ளுண்டு போ என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். இப்படி சொல்லி நானே உன் பரிகாரிய கர்த்தன் சொல்லியிருக்கிறார். ஒரு வார்த்தையின்படி எனக்கு சுகம்
உண்டாக கடவது. அவர் தழுவுகளால் நான் இப்போது சுகமாகிறேன். அவர் நப்பத்தின் தண்ணீரையும் ஆசுத்தி வியாதியை விட்டு விலக்குவேன் வாக்கு பண்ணிக்கிறார். அந்த வார்த்தை என்னுடையது, எனக்கு சொந்தமாக கடவுது. இந்த வார்த்தையின்படியே என் சரீரம் பூரணமான சுகம் உண்டாக கடவுது என்று சொல்லி இந்த வியாதியை பார்த்து எப்பொழுதும் இரவும் பகலும் 24 மணி நேரமும் நான் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது, வியாதிக்கு ஆப்போசிட்டா நான் பேசும்போது வியாதி என்னை விட்டு விலகி போக ஆரம்பித்து விடும். எதனாமன்னு சொல்றீங்க? அப்போ ஒரு பாருங்க, எல்லாமே அப்படிதான். உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளு நீங்கள் அவரை நிறுத்தணும்னு சொன்னா அவர் பேசுறதுக்கெல்லாம் நீங்க ஆப்போசிட்டா பேசினா உங்ககிட்ட வரப்போறதே கிடையாது. எது பேசினாலும் ஆப்போசிட்டா பேசினா, எது பேச எதிர்த்து பேசிக் கொண்டாலும் வரப்போறது கிடையாது. அப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளை நிறுத்துவதற்கு இந்த எதிர்த்து பேசும்போது நின்று விடுவது போல நமக்கு பிடிக்காத இந்த வியாதி, நமக்கு பிடிக்காத இந்த கஷ்டங்கள், இந்த பிடிக்காத தொல்லைகள், தொந்தரவுகள், வறுமைகள், வியாகுலங்கள் இதெல்லாம் நமக்கு பிடிக்கல. இப்ப நாம் என்ன செய்ய போறோம்னா இதுக்கு ஆப்போசிட் தான் நான் பேச போறேன். வறுமைக்கு ஆப்போசிட் என்ன? அவர் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய போவது இல்லை. அவர் என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அவர் என் வருமானங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நான் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து என்னை பலப்படுத்துவார். கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். என் களஞ்சியங்களை பூரணமா நிரப்புவார். வறுமையோடு இருக்கிற மனுஷன் இப்படி வறுமைக்கு ஆப்போசிட்டா பேசிக் கொண்டிருக்கும் போது வறுமை அவங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்க போறது கிடையாது. வறுமை பார்த்து பேசுறான், காலையில பேசுறான், மதியம் பேசுறான், ராத்திரி பேசுறான். எப்பவுமே இப்படி வறுமைக்கு ஆப்போசிட்டா பேசிக் கொண்டு இருக்கும் போது வறுமைகள் உங்களை விட்டு விலகி போவது நிச்சயம், நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும் நிச்சயமா இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் ஜபம் என்றால் இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஜபம் என்று சொன்னால் மக்கள் எதையோ குழந்தை வருவது ஜபம் என்று நினைக்கிறார்கள். ஜபம் என்று சொன்னால் எதையோ அழுது கண்ணீர் வடிச்சா கர்த்தர் நமக்கு எதையா இரக்கம் பாராட்டி செய்வ நினைக்கிறாங்க. ஜபத்துல உங்க கண்ணீருக்கும் பவர் கிடையாது, நீங்க அழுது புலம்புற புலம்பலுக்கும் வல்லமை கிடையாது. ஜபத்துல எதற்கு வல்லமை உள்ளது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே வல்லமை உண்டு. ஜபத்துல அவருடைய வார்த்தை உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். 1 காமிச்சல்லவா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் அது இருவரும் கருக்குள்ள பட்டயமாயும் அது ஆவியையும் ஆத்மாவையும் கணுக்களையும் ஊனனையும் பிரிக்கத்தக்கதாக வல்லமையுள்ளதாக இருக்கிறதாம். அப்போ ஜபத்திலே வல்லமை நிறைந்த வார்த்தைகளை பேச பழகிக் கொள்ளுங்கள். ஜபத்திலே வல்லமையோடு பேச பழகிக் கொள்ளுங்கள். வல்லமை நிறைந்த வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டும். ஜபத்திலே வல்லமை நிறைந்த வார்த்தை, இது வல்லமை நிறைந்த வார்த்தைகள். நாம் புலம்பல் வல்லமை நினைக்கிறீங்களா? நம்முடைய புலம்பெல்லாம் வல்லமை கிடையவே கிடையாது. நாம கண்ணீர் வடிச்சா கர்த்தர் நம்ம கண்ணீருக்கு பதில் தருவான்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் பதில் தரப்போறதும் கிடையாது. எபிரேயரில் சொல்லப்பட்டுள்ளது படிப்போம். அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நான் வாசிக்கிறேன். எல்லாரும் இங்க கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. நான் ரெக்கார்ட் பண்றதால கேளுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 4. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. வார்த்தை வல்லமையுள்ளதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஜீவனா இருக்கிறது, வல்லமையுள்ளதா இருக்கிறது. அப்போ ஜபத்திலே நான் எதை யூஸ் பண்ண வேண்டும், எதை யூஸ் பண்ண தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜீவன் நிறைந்த வார்த்தைகளை, வல்லமை நிறைந்த வார்த்தைகளை ஜபத்திலே சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஜபத்துல நம்முடைய புலம்புறதையும் கண்ணீர் வடிப்பதையும் நிறுத்தி விட்டுட்டு ஜபத்திலே ஜீவன் நிறைந்த வார்த்தையை பேச பழகிக் கொள்ளுங்கள். கர்த்தர் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி என்னை விட்டு விலக்குவார். இந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, இது ஜீவனுள்ள வார்த்தை, இது வல்லமை நிறைந்த வார்த்தை, இது இருவரும் கருக்குள்ள பட்டயமான வார்த்தை. இந்த வார்த்தை தேவனுக்கு நேராகவும் செல்கிறது, அதே சமயத்தில் உங்கள் பிரச்சனைகளுக்கு நேராகவும் சென்று உங்கள் பிரச்சனைகளையும் தவிடுபடியாக மாற்றி விடுகிறது. ஆகவேதான் ஜப வேளையிலே நீங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஜப வேளையிலே வல்லமையுள்ள வார்த்தைகளை சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். ஜப வேளையிலே ஜீவனுள்ள வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். அதான் நான் சொன்னேன், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ ஜீவனுள்ள வார்த்தை நான் பேச வேண்டும். ஜீவனை தெரிந்து கொண்டு நான் பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. தெரிந்து கொண்டு பேச வேண்டும். எதையே பேசிட்டு இருக்க கூடாது ஜபத்துல. ஏன்னா நான் என்ன பேசுறனோ அதுதான் நமக்கு உண்டாகிறது. 2வது நான் 1ஆம் தேதி சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தை அது வெறுமையை திரும்ப போறதும் இல்லை, அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி ஆகும்.
கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடைந்த வார்த்தை வெறும் சாதாரண வார்த்தை இல்ல, இது வல்லமிழந்த வார்த்தை, ஜீவனிருந்த வார்த்தை. இதை நான் குறைப்படுகிற வேளையிலே, நான் தாழ்ச்சி அடைகிற வேளையிலே, நான் ஒன்றும் இல்லாத வேளையிலே இந்த கர்த்தரை மேய்ப்பராக இருக்கிற தாழ்ச்சி அடைகிற என்ற வார்த்தையை நான் மறுபடியும் சொல்லிக் கொண்டு இருக்கும்போது என்னோட வாழ்க்கை தாழ்ச்சியற்ற வாழ்க்கையாக மாற ஆரம்பித்து விடுகிறது. என்று சொன்னால் இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்ப போவது இல்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினால் தாழ்ச்சியா இருக்கும், கர்த்தரை தேடுகிற ஒரு நன்மையும் குறைப்படாது. நிறைவாய் இருக்கும் போது பேசுவதை பார்க்கலாம், குறைவாய் இருக்கும் போது பேச ஆரம்பிக்க வேண்டும். நிறைவாய் இருக்கும் போது பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என்ற வாழ்க்கையிலும் குறைப்பட்டு விடாத இருக்கும்படிக்கு. ஆகவே மார்க்குக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க் 11 வந்து விடுவோம். மீண்டும் படிக்கிறோம் பாருங்க. மார்க் 11 எவனாகலும் இந்த மலையை பார்த்து 23 மார்க் 11:23 எவனாகலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து சமுத்திர தள்ளண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இறுதி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையாவே சொல்றாரே, சொன்னால் ஆகும், நீங்க சொன்னபடி உங்களுக்கு நடக்கும். அதாவது இயேசுவுக்கு இந்த மரத்தை பார்த்து பேசுறது என்பது, காற்றை பார்த்து பேசுவது என்பது, கடலை பார்த்து பேசுவது என்பது, வியாதியை பார்த்து பேசுவது என்பது, மறித்து போன ஆளை பார்த்து பேசுவது என்பது அவருக்கு இது சாதாரண ஒரு காரியம். இயேசு இந்த மாதிரி பேசுவதில் அவர் ரொம்ப பழக்கப்பட்டவர். வியாதியா ஒரு ஆள் வந்தான்னு சொன்னா வியாதிக்காக ஜோமன் உட்கார மாட்டார். அவரு எல்லாரும் ஜோமன் சொல்ல மாட்டாரு. வியாதி வருமானு சொன்னால், வியாதியான ஒரு ஆள் வரும்னு சொன்னால், வியாதியை இவளை விட்டு வெளியே புறப்பட்டு போ என்று சொல்லி வியாதியை பார்த்து பேசுகிறார். அப்ப அவர் அந்த பிரின்சிபல்ஸ் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் பேச ஆரம்பியுங்கள். நீங்களும் வியாதியை பார்த்து பேசலாம், நீங்களும் சூழ்நிலைகளை பார்த்து பேசலாம், நீங்களும் தோல்விகளை பார்த்து பேசலாம், நீங்களும் வாழ்க்கையை பார்த்து, வாழ்க்கையின் பிரச்சனைகளை பார்த்து நீங்களும் பேசலாம். ஏன்னு சொன்னால் இயேசு பேசினார், அவர் பேசினார், அவர் சொன்னபடி அவருக்கு ஆயிட்டு, அவர் சொல்லுகிறார் நீங்கள் சொன்னாலும் நீங்கள் சொன்னபடி உங்களுக்கு ஆகும் அப்படின்னு சொன்னால் மனிதனுக்கு பேசுவது கிடையாது. மனுஷன் இதை பேசுவது காட்டிலும் அவன் பிரச்சனையை பேச ஆரம்பிப்பான், அவன் பிரச்சனை சொல்ல ஆரம்பிப்பான். வியாதி இப்படி இருக்கு பிரதர், வாழ்க்கை இப்படி போச்சு பிரதர், நல்லா அந்த வாழ்க்கை இப்படி கெடுத்துறாங்க பிரதர், இப்படி ஆச்சு, இவ்வளவு நஷ்டமாச்சு, இவ்வளவு கஷ்டமாயிடுச்சு, இந்த மாதிரி நிலைமை, வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு சொல்லி இதை பாருங்க மனுஷன் 24 மணி நேரம் விவரிக்க சொன்ன விவரிச்சிருவான். ஆனால் இந்த பிரச்சனைக்கு நடுவில் நின்று அந்த பிரச்சனையை பார்த்து வியாதியே இயேசு நாம தேடு சம சொல்லிட்டு போ, வறுமையே இயேசுனா பட்டு போ, நீ உனக்கு இங்க இருக்க உரிமை இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி இப்படி அதிகாரம் நிறைந்த வார்த்தைகளை மனிதன் இன்றைக்கு பேசுவது கிடையவே கிடையாது. நல்லா கவனிக்க வேண்டும். அதுமாதிரி ஆகவே இயேசு அத்திமரத்தை பார்த்து மாத்திரம் பேசவில்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து பேசுகிறார். இப்படியே நீங்களும் செய்யுங்கள் என்று கற்றும் கொடுக்கிறார். ஜபத்திலே என்ன செய்ய போகிறோம்? ஜபத்திலே வியாதியை பார்த்து பேச போகிறோம், ஜபத்திலே பிரச்சனை பார்த்து பேச வேண்டும், ஜபத்திலே சூழ்நிலைகளை பார்த்து பேச வேண்டும். எப்படி பேச வேண்டும்? விசுவாசம் என்ற வார்த்தைகளோடு பேச வேண்டும். எதை வைத்து பேச வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை எடுத்துதான் நான் பிரச்சனைகளுக்கு நேராக நான் பேசுகிறேன் காணப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர் வார்த்தைதான் ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொல்லும்போது, அப்ப என் வியாதிகளுக்கு எது ஜீவனா இருக்குது, என் வியாதிகளுக்கு என் பிரச்சனைக்கு எது பதிலா இருக்கிறது, என் பிரச்சனைகளுக்கு எது தீர்வா இருக்குன்னு சொல்லி இந்த வேதாகமத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், வசனங்களை தெரிந்தெடுக்க வேண்டும், பிரச்சனைகள் மத்தியில் வார்த்தையை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலையில சொன்னீங்க, மதியம் சொன்னீங்க, ராத்திரியும் சொல்லுங்க, சாயங்காலம் சொல்லுங்க, சமயம் கிடைக்கும் சொல்லிட்டே இருங்க. இப்படி சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது சொன்னா சில நேரத்தில் ஆப்போசிட்டால நடக்கிற மாதிரி இருக்கும், நடக்காத மாதிரிலாம் இருக்கும், ஆகாத மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அதான் ஏசு சொன்னாரு, மேல 23 சொல்றாரு, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு இருதயத்தில் சந்தேகப்படாமல். கர்த்தர் நான் சொன்னது என்னுடைய வார்த்தை அல்ல, ஜபத்துல பேசுறது என்னுடைய வார்த்தை கிடையாது, ஜபத்துல நான் பேசுறது ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுடைய வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, இருவரும் கருக்குள்ள பட்டை நிறைந்த வார்த்தை, அவருடைய வார்த்தை தான் நான் பேசியிருக்கிறேன் ஜபத்திலே. கண்டிப்பாக எனக்கு என் ஜபத்துக்கு பதில் நிச்சயமாக உண்டு. நான் எதை சொன்னனோ அதையே நான் கண்டிப்பாக அடைந்தே தீருவேன். நான் எதை சொன்னனோ அது எனக்கு ஆகும். அவரால் கூடாத கரம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரோட வார்த்தை வெறுமையை திரும்ப போறது இல்ல. அனுப்பிட்டேன், எனக்குள்ள இந்த வார்த்தையை வெளியே அனுப்பிட்டேன், அந்த வார்த்தை வெறுமையா வரப்போறது இல்ல. நான் எந்த நோக்கத்துக்காக அந்த வார்த்தையை அனுப்பணும் அந்த வேலை முடிச்சுதான் திரும்பி ரிட்டர்ன் வரப்போகிறது. அருமையானே, பேச பழகிக் கொள்ள வேண்டும்.
ஆகவேதான் இங்க 24 சொல்றாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். எதை கேட்டீங்க? எதை கேட்டீங்களோ அதை விசுவாசிங்க. எதை வச்சு கேட்டீங்க? கர்த்தருடைய வார்த்தையை வச்சுதான் நீங்க கேட்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4:10 சொல்லுது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைகளை நிறைவாக மாற்றுவார். உங்க வார்த்தையை பேசல, அவருடைய வார்த்தை தான் நீங்க பேசிருக்கீங்க. குறைகள் நிறைவாக மாறும். இன்னைக்கு குறைகள் இருக்கிறாலே இந்த வார்த்தை இப்படி ரிப்பீட் பண்ணி பேசிக்கொண்டு இருக்கும் போது குறைகள் நிறைவாக மாறும். காலையில பேசிட்டு மதியானம் பாப்பீங்க, இன்னும் குறைவா தான் இருக்கும், இன்னும் ஒன்னும் நிரம்பாத மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்துல எவைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று பகலா விசுவாசிக்க வேண்டும், சாயங்காலமா விசுவாசிக்க வேண்டும், ராத்திரியும் விசுவாசிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனா ராத்திரி தான் ரொம்ப முக்கியமா இதை சொல்லிட்டு தூங்கணும். ராத்திரி படுக்கைக்கு போகும்போது இந்த வார்த்தை நீங்க விதைச்சிட்டு அறிக்கை தூங்கினு சொன்னா ராத்திரி உங்களுக்கு வர கனவு கூட உங்க குறைவெல்லாம் நிறைவாக மாறுகிற மாதிரி கனவு காண ஆரம்பிப்பீர்கள். இந்த கனவு காண ஆரம்பிப்பீங்க, இதை கற்பனை செய்ய ஆரம்பிப்பீர்கள், அதை விதைக்க ஆரம்பித்து இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எதை சொன்னீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எல்லாம் ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். விசுவாசிக்கணும். வியாபாரத்துல பெரிய லாபம் வரணும் விசுவாசிக்கணும். சரீரத்துல பெரிய ஆரோக்கியம் வரணும் விசுவாசிக்கணும். இல்ல பிரதர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரீரம் இன்னும் ஆரோக்கியமான மாதிரி தெரியல, அதுதான் விசுவாசிக்க சொல்றது. ஆரோக்கியம் வந்தா விசுவாசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமானது. அதான் நான் போன வாரம் சொன்ன பாருங்க, இந்த விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்? நம்பிக்கை என்றால் என்ன? ஒரு 30 நாள் ஒரு ஆள் வேலைக்கு போனார்னா அந்த ஆளுக்கு சம்பளம் வரும்ன்றது நம்பலாம். இதுக்கு விசுவாசம் தேவையா? நான் 30 நாள் வேலைக்கு போறேன், நான் விசுவாசிக்கிறேன் என் முதலாளி எனக்கு சம்பளம் தருவான்னு சொல்லி, அதுக்கு விசுவாசம் தேவையா? அதுக்கு விசுவாசம் தேவை கிடையாது. வேலைக்கு போனா கண்டிப்பா சம்பளம். நம்பிக்கை, நம்பிக்கையில போறோம், வேலை செய்யறோம், வேலை செஞ்சா சம்பளம் வருது, வரலன்னா வாங்கிட்டு வந்துடும் எப்படியாச்சும். இது நம்பிக்கை. விசுவாசம் என்றால் என்ன? வேலையே இல்லாதாலே பரிபூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியா இருப்பது விசுவாசமா இருக்கிறது. வேலையே இல்லாதாலு, வருமானம் இல்லாதாலு ஆண்டாள் சொல்லுகிறார், கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அவர் என்னை புல்லிடங்களை மெச்சு அம்மந்த தன்னிலை கொண்டு போய் விடுகிறார். கர்த்தரின் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்புவார். கர்த்தரின் கையின் பிரயாசங்களை ஆசிரிப்பார். கர்த்தரனை பலப்படுத்துவார். கர்த்தனுக்கு உதவி செய்வார். இது யார் சொல்ற வார்த்தை? வருமானம் இல்லாதாலு, வேலை இல்லாதாலு, கர்த்தரை நம்பி விசுவாசமாய் வாழ்றாளு அவர் சொல்ற வார்த்தை விசுவாசம். ஆக விசுவாசம் என்ற வர்றதுக்கு வழி கிடையாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசித்தபடியே கர்த்தனை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆகவே அருமையானே, இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம், பேசுறது ரொம்ப முக்கியம். ஜபத்துல நீங்கள் எதையோ பேசுவதனால் நம்ம ஜபம் கேட்கப்பட நினைக்க கூடாது. ஜபத்துல தேவனுடைய வார்த்தை பேசுவதனால் உங்கள் ஜபங்களுக்கு பதில் நிச்சயமாக உண்டாகி விடுகிறது. ஆகவே ஜபம் என்றால் என்ன? அதுதான் பார்த்து கொண்டு வருவோம். ஜபத்துல முன்பு சொன்னது போல பிரச்சனைகளை பேசுவதில்லை ஜபம். ஜபம் என்று சொன்னால் பிரச்சனைகளை பார்த்து பேசுவதுதான் ஜபம். வியாபாரம் நஷ்டமா இருக்குதா, வியாபாரத்தை பார்த்து பேசுங்க. உன் கையின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். வியாபாரத்தை பார்த்து இப்படி பேசணும், உங்க கையை பார்த்து இப்படி பேசணும், உங்க கல்லாப்பேட்டியை பார்த்து அப்படி பேசணும், உங்க பேங்க் அக்கௌண்ட்டை பார்த்து அப்படி பேசணும். இப்படி பேசும்போது நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு ஆகும். என்ன பொல்லாத வியாபாரம், ஒன்னும் பிரோஜனம் இல்லாத வியாபாரம், இந்த வியாபாரம் பண்ணது பேச மாடு மேய்க்கலாம், இப்படி பேசினா கண்டிப்பா வியாபாரம் நஷ்டம் லாபம் வரப்போறது கிடையாது. கண்டிப்பா மாடு வாங்கி மேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. சொல்லுவாங்க சில பேர், என்ன வியாபாரம், என்ன வாழ்க்கை, என்ன குடும்பம், என்ன பசங்க, என்ன புருஷன், என்ன மனைவி, என்ன வாழ்க்கை, என்ன ஜீவியம், பேசாம போய் சேர்ந்துலாம் போடுவது, இருக்கிறதோ போயிடலாம். இப்படி பேசுறாலே இந்த பூமியில நீடித்த நாள் வாழ போறது கிடையாது. இப்படி பேசுறாலே பூமியில ஆசிரியர் சந்திக்க போறது கிடையாது. இப்படி பேசுறால் நன்மைகளை காணப்போவதும் கிடையாது. ஏன்னு சொன்னால் மனிதன் என்ன பேசுகிறானோ அதைதான் அடைவான் என்று அவனுக்குள்ளேயே ஆற்றலை வைத்து விட்டார் கர்த்தர். மனிதன் என்ன பேச போறான், அவன் பேசுற பேச்சை வச்சுதான் அவனுக்கு நடக்க போகுது. கர்த்தர் செய்ய போறது கிடையாது. கர்த்தர் இது பண்ணிட்டார் பிரதர், கர்த்தர் அப்படி பண்ணிட்டார் பிரதர், கர்த்தர் என் வாழ்க்கை வியாகிட்டார் பிரதர், கர்த்தர் என் வியாபாரத்துக்கு எடுத்துட்டார் பிரதர், கர்த்தர் எனக்கு என்னன்னு தெரியல, அவர் சித்த எதுன்னு தெரியல, என் சார் இப்படி நோய் அனுப்பி விட்டாரு,
இப்படி பேசுறாளு கர்த்தரை குறித்து அறிவில்லாதாலு, கர்த்தருடைய சித்தம் என்னது புரிந்து கொள்ளாதாலு, தன்னோட வாயில என்ன வல்லமை இருக்கிறது என்று அறிந்து கொள்ளாதாலு இப்படி பேசிக்கொண்டே இருப்பாரானால் அந்த மனிதனுடைய சரீரத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி பெரிய முன்னேற்றத்தை அந்த மனிதன் காணவே முடியாது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆகவே பாருங்க, ஜெபம் என்று சொன்னால் பிரச்சனைகளையே பேசுவதில்லை கிடையாது, பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். பார்த்து பேச வேண்டும். பிரச்சனைகளை பார்த்து பேச வேண்டும். சரீரத்துல வியாதி இருக்குதா? இந்த வியாதியை பாருங்க. மலையை பார்த்து பேருந்து சமூகத்தில் போய் சொன்னாரே, அந்த வியாதி வந்து மலையை பாடி பார்க்கணும். இது ஒரு மலை, எனக்கு இந்த மலையை ஏசு நாம பேருந்து சமூகத்தில் போ. இந்த வியாதியை பார்த்து இப்படி பேசணும். வறுமையில வாழ்றீங்களா? குறைவில வாழ்றீங்களா? நஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கஷ்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? துயரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க, அதை பார்த்து பேசுங்கள். பேச ரொம்ப கஷ்டமா? பேசுறது ஈஸிதான், ஆனா வேற எதையும் பேசிப்பாங்க. ஆனா பேச வேண்டியது பேசுறது கிடையாது. ஆனா இயேசு பேசினாரு. இயேசு காற்றை பார்த்து பேசினார். இது எப்படி இருக்கு பாருங்க. காற்று பயங்கரமா வீசுது, கப்பலை மூழ்கடிக்கப்படுது. இயேசு சர்வசாதாரணமா ஏற்று காற்றை பார்த்து இறையாதே அமைதா இருந்தாரு. என்னங்க, காற்றை பார்த்து பேசினா காற்று கேட்குமா? கேட்கும். ஏனென்று சொன்னால் மனிதன் ஆவிக்குரியவன், மனிதன் தேவனுக்குரியவன், தேவனால் பிறக்கப்பட்டவன். மனிதனுக்கு வார்த்தையிலே வல்லமையை கர்த்தர் வைத்து விட்டார். விசுவாசத்தோடு கூட இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. இப்படி வாழ்க்கையில இருக்கிற எழும்புகிற சூறாவளியை பார்த்து, பிரச்சனை பார்த்து 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 பேச வேண்டும். நேற்று பேசணும் பிரதர், ஒன்னும் ஆகல, இன்னைக்கும் பேசுங்க. இன்னைக்கு பேசுங்க, நாளைக்கும் பேசுங்க. நீங்க நினைக்க கூடாது ஒண்ணுமே ஆகலன்னு சொல்லி. ஒண்ணுமே ஆக உங்களுக்கு எப்படி தெரியும்? அங்க வேலை நடந்து இருக்குது. அங்க வேலை நடந்து இருக்குது. அங்க வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கெடுத்துறாதீங்க. வேற மாதிரி பேசுனீங்க, கெடுத்துறாதீங்க. நேற்று பேசுனீங்க, நேற்றே உங்க வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்றே உங்களுடைய வேலை வந்து ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அது கண்களால் காண்க வரைக்கும் பேசிக்கொண்டே இருங்கள், காதால் கேட்க வரைக்கும் பேசிக்கொண்டே இருங்கள். அதான் இயேசு வந்து கரெக்டா மரத்தை பார்த்து பேசுறாரு. அவர் நினைச்சுன்னா மலையை பார்த்து பேசிருக்கலாம். மலையை பார்த்து பேசிட்டு இந்த மலைக்கு செஞ்ச மாதிரி நீங்க மரத்துக்கு சொல்லிருக்கலாம். அவர் என்ன பண்ணாரு பாருங்க, முதல்ல எதை பார்த்து பேசுறாரு? மரத்தை பார்த்து பேசுகிறார். மரம் ஒன்ன பட்டு போன மாதிரி தெரியல, மரம் நல்லதா இருந்தது, இவங்க எல்லாம் கடந்து போயிட்டாங்க. மறுநாள் வரும்போது பட்டு போயிடுச்சு. என்ன விஷயம் சொன்னா, நேற்றுக்கு இயேசு பேசும்போது வேலை நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்றே வேலை ஸ்டார்ட் ஆகி அந்த பூமி கடியில பறந்து விருந்திருக்கிற வேருக்குள்ள கடவுளுடைய வார்த்தை வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. அந்த மரத்துடைய எல்லா ஆற்றலும், அந்த மரத்துடைய எல்லா வல்லமையும் செயலுக்கு செய்து விட்டது. வார்த்தைகள் உங்களுடைய பிரச்சனையின் ரூட்டுக்கு கடந்து செல்கிறது. வார்த்தைகள் பிரச்சனைகள் வேறுக்கே கடந்து சென்று அங்கே வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தை என்பது ஏதோ எண்ணெய் பூசது கிடையாது. எண்ணெய் வந்து மேலோட்டமான பூசி விடுகிறோம். ஆனால் நீங்க பேசுற வார்த்தை ரூட்டுக்கு போயிடுது, வேருக்கு போய் விடுகிறோம். வியாதியை பார்த்து நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா வியாதி எங்க ஆரம்பிக்குது, எங்க உங்களுக்கு அந்த வியாதியின் துவக்கமா இருக்குது, அந்த ரூட் எங்க கீழ்னா அந்த வியாதி முற்றும் பட்டு போகுமோ உங்க வார்த்தை அந்த ரூட்ல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ரூட்ல வேலை செய்யுது. ஆனா இன்னும் கண்ணால நான் சரீரத்துல சுகத்தை காணல. அப்படிதான் வார்த்தை. மரத்தை பார்த்து பேசும் ரூட்ல வேலை செஞ்சது. ஆனா மரம் நல்லா பசுமையா தான் இருந்தது. ஆனா ரூட்ல நடந்த வேலை இந்த மரம் ஃபுல்லா பட்டு போவதுக்கு 24 மணி நேரம் ஆகிவிட்டது. 24 மணி நேரத்துக்கு பிறகுதான் மரம் பட்டு போனதாக பேதுரு கண்டான். அப்படின்னு சொன்னால் வியாதியை பார்த்து நேற்று பேசலாம் பிரதர், ஒன்னும் ஆனமா தெரியல பிரதர், அப்படி பேசக்கூடாது. நேற்று நீங்க வியாதியை பார்த்து பேசுனீங்க, நீங்க ஒண்ணு விசுவாசிக்கணும், உங்க வார்த்தை வியாதியின் ரூட்டுக்கே போய் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. வேலை நடக்குது. வியாதி இனிமே உங்களுக்கு முத்த போறது கிடையாது. வியாதி இன்னும் உங்களுக்கு அதிகரிக்க போறதே கிடையாது. இன்னைக்கு பேசுங்க, மதியம் பேசுங்க, சாயங்காலம் பேசுங்க, ராத்திரி பேசுங்க, இப்படி பேசிட்டே இருங்க. பேசிக்கிட்டே இருக்க 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 வியாதியே இல்லாத ஒரு ஆளாக மாறிவிடுவீர்கள். வியாதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியும், ஆரோக்கியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட ஆற்றல், அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் உங்கள் நாவில வைத்திருக்கிறார் என்பதை இந்த காலை நேரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் நாவில வல்லமை இருக்கிறது, உங்க வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் நாவிலே வல்லமை உண்டு, நான் என்ன சொல்லுகிறேனோ நான் சொன்னபடியே
எனக்கு ஆகும். அப்ப நான் சொல்ற வார்த்தை ரொம்ப கவனமான வார்த்தையா இருக்கணும். என்ன பொல்லாத வேலை, என்ன பொல்லாத முதலாளி, என்ன பொல்லாத வியாபாரம், என்ன பொல்லாத குடும்பம், என்ன பொல்லாத வருமானம், வருமானத்தை பார்த்து சபிக்கிறது. சொல்றாங்க பாருங்க, என்ன வருமானம், இந்த வருமானத்தை நான் என்னத்தை பண்ண போறேன், இது எனக்கு ஒண்ணுத்துக்கும் பத்தாது. இப்படி வருமானத்தை பார்த்து ஆரம்பத்துல பேசுன்னு சொன்னா அந்த வருமானம் போதும் நினைக்கிறீங்களா? அந்த வருமானம் போதாது, வருமானம் பத்தாது, குறைவு உண்டாயிடும். கொஞ்சம் வருமானம் வந்தாலும் அதை எடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த வருமானத்தை ஆசீர்வதிக்கிறேன். இது கர்த்தர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு கொடுத்து மீதமுள்ள துணிகள் எடுத்து வைத்தது போல நானும் இந்த வருமானத்தை ஆசீர்வதிப்பேன். இந்த வருமானம் எனக்கு மீதமுள்ள துணிகள் எடுத்து வைக்கிறவர்களுக்கு எனக்கு உதவி செய்யும். இந்த வருமானம் ஆசீர்வாதமா இருக்கும். எனக்கு தேவையற்ற வீண் நஷ்டங்கள் இந்த மாசம் வரப்போகுது இல்லை என்று சொல்லி வருமானத்தை பார்த்து இப்படி பேசுங்கள். வியாதியை பார்த்து பேசுங்கள், சரீரத்தை பார்த்து பேசுங்கள், பிரச்சனையை பார்த்து பேசுங்கள், சூழ்நிலை பார்த்து பேசுங்கள். இப்படி பேசிக்கொண்டே இருக்கிற ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா நீங்க ரொம்ப வெற்றியின் வாழ்க்கையை திரும்பி விட்டீங்கன்னு அர்த்தம். வெற்றிக்கு திசையாக உங்க வாழ்க்கையின் படகை திருப்பி விட்டீர்கள் அர்த்தம். உங்க கப்பல் திரும்பிடுச்சு. உங்க கப்பல் வாழ்க்கையின் கப்பல் வெற்றியை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறது. இப்ப தெரியாம இருக்கலாம், ஆனால் போக போக தெரியும். நீங்க ரொம்ப நல்ல பாதை போய் கொண்டிருப்பீர்கள், நல்ல உத்தேசத்துல போய் கொண்டிருப்பீங்க. ஓரெல்லாம் சூறாவளி நஷ்டம் உண்டாகலாம், ஆனா உங்க கப்பல் ஒன்றும் ஆகாது. ஓரெல்லாம் கொள்ளைன்னு வரலாம், ஆனா உங்களுக்கு கொள்ளைனை வரப்போவது கிடையாது. ஓரெல்லாம் பசியும் படியில வாழலாம், ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் வாழ போறது கிடையாது. ஏனென்றால் உங்க வாழ்க்கையின் படகை வார்த்தைனால் திருப்பி விட்டீர்கள். உங்க படகு நல்ல திசை நோக்கி பிரயாணித்துக் கொண்டிருக்குது. நல்ல திசை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது நான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா மறுபடியும் நான் வார்த்தையை மாறி பேசுன்னு சொன்னா மறுபடியும் கப்பல் டைரக்ஷன் மாறிடும், மறுபடியும் வாழ்க்கை திரும்பிடும். அப்ப கப்பல் எந்த டைரக்ஷன்ல போதோ, வாழ்க்கை எந்த நல்ல திசை நோக்கி போய் கொண்டிருக்குதோ, வாழ்நாள் முழுவதும் அதே வார்த்தையில நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கப்பல் திரும்பிடக்கூடாது, வாழ்க்கை திரும்பிவிடக்கூடாது, வாழ்க்கையில பிரச்சனை வந்து விடக்கூடாது. ஒண்ணு போல நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், வாழ்க்கை சரியாக நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். எதுவும் சொன்னீங்க. ஆகவேதான் நான் சொல்கிறேன், இந்த ஜபம் என்றால் என்னன்றதை நான் போதித்துக் கொண்டு வருகிறேன். ஜபத்துல இன்னைக்கு ஜனங்கள் புறம்பொழியும் பார்க்கலாம், அழுகையை பார்க்கலாம், பிரச்சனை பேசுவதை பார்க்கலாம். ஆனால் ஜபத்துல அவங்க தேவனோட வார்த்தையை பேசுவது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா இருக்கும். பாருங்க, இதுக்கு எப்படி தெரிவிப்பது? முதல்ல நான் சொல்கிறேன், வார்த்தையின் வல்லமைகளை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களோட வார்த்தையின் முக்கியத்துவம், வார்த்தையின் வல்லமைகளை புரிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீதிபதி 4:24. நான் படிக்கிறேன். நீதிபதி 4:24 எடுத்துக்கொள்ளுங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி, அகற்றி, வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகள் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. நீங்கள் சுகத்தை அடைய விரும்புறீங்களா? நீங்கள் வெற்றியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் சமாதானமாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படி என்று சொன்னால் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உங்களுக்கு தூரப்படுத்து. தாறுமாறான வார்த்தைகளை முதல்ல அகற்ற வேண்டும். தாறுமாறான வார்த்தைகளை, தாறுமாறாக பேசுற வார்த்தைகள் தான் பாருங்க வாழ்க்கையின் தாறுமாறாய் போயிட்டு இருக்கும். தாறுமாறாய் பேசுற வார்த்தை, தாறுமாறாய் பேசுற பேச்சு, தாறுமாறாய் சொல்ற சொல்லு, இந்த தாறுமாறாய் பேசுறதுனாலதான் வாழ்க்கையின் தாறுமாறாய் போய்கொண்டே இருக்கிறது என்று ஜனம் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்போ என்ன சொல்றாங்க? வேதம் என்ன சொல்றது? வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு முதல்ல அகற்று. தாறுமாறாய் பேசுவதை முதலாவது நிறுத்து. என்ன பேச வேண்டுமோ தெரிந்தெடுத்து பேச ஆரம்பிங்கள். ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னாக நான் வைக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு நீ ஜீவனுள்ளதை மாத்திரம் பேச ஆரம்பிக்க வேண்டும். அப்பொழுது வாழ்க்கை ஜீவனுள்ள வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் அந்த வாழ்க்கையாக இருக்கும். அப்போ தாறுமாறான வார்த்தைகளை வாயை விட்டு முதலாவது அகற்ற வேண்டும். தாறுமாறான வார்த்தைகளை அகற்ற வேண்டும். அப்போ தாறுமாறான வார்த்தைகள் எப்படி? தாறுமாறான வார்த்தைகள் பாருங்க, காலையில ஜெபம் பண்ணிடுவோம், கர்த்தரின் கையின் பிரயாசங்களை ஆசைப்பார், கர்த்தர் இன்றைக்கு எனக்கு குறைவில்லாமல் நடத்துவார், இன்றைக்கு எனக்கு ஒரு குறையும் வரப்போவது கிடையாது, நான் எல்லாவற்றும் நிறைவாக இருப்பேன்
இப்படி ஜெபம் பண்ணி நான் போறேன். வெளியில போன உடனே வேற மாதிரி ஒரு செய்தி காத்து கொண்டிருக்கும். வெளியில போனோடனே வர வேண்டியது வராம போயிடும், நஷ்டம் வந்துடும், ஏதோ கஷ்டம் வந்துடும். இப்படி பேசுறோம், யாரோ சால் வந்துட்டானா பாருங்க, அவங்களோட சேர்ந்து ஷேர் பண்ணிப்போம். என்ன பிரதர் வாழ்க்கை, என்ன ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்க போகுது இல்ல, பாப்போம் பிரதர், ஆண்டவன் விட்ட வழி ஆண்டவங்களே இருக்குது, நம்மகிட்ட என்ன இருக்குது செய்யறோம், நம்ம செய்யறோம், எல்லாம் நம்மகிட்ட இருக்குது, ஆனாகும் ஆகாட்டி போகும், எல்லாம் ஆண்டவன் சித்தம், நமக்கு இல்ல ஒண்ணுமே இல்ல. இப்படி தாறுமாற பேசுவதனால்தான் அவன் கையின் பிரயாசங்களோ வாழ்க்கையோ அவன் உருப்படி இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவேதான் வேதம் சொல்வது தாறுமாறாகவே உன் வாயை விட்டு அகற்று. இன்னைக்கு அநேக வாழ்க்கையை தாறுமாற போய் கொண்டிருக்கிறது. நீங்க போய் பார்த்தா தெரியும், தாறுமாற பேசிக் கொண்டிருப்பார்கள். இரண்டாவது, உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்த. உதடுகளின் மாறுபாட்டை, மாறுபாட்டுன்னு சொன்னா மாறுபாடான வார்த்தைகள், வேற்றுமையான வார்த்தைகள், விகற்பமான வார்த்தைகள். அதாவது அவர் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்பது கர்த்தருடைய வார்த்தை. நான் சுகமாவேன், இது என்னுடைய விசுவாச வார்த்தை. இப்படிதான் நான் பேசணுமே தவிர இப்படியும் பேசிட்டு இந்த நோயால நான் அவசப்படுறேன் பேசாம இருக்கிறத போய் சேர்ந்தா நல்லா இருக்கும், போய் சேர்ந்துதான் போலது. இந்த குடும்பத்தை கட்டி நான் அழுகுறேன், இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு போட்டாலும் பத்த மாட்டேது, என்ன வருமா, என்ன வேலை, என்ன முதலாளி, என்ன சம்பளம், என்ன குடும்பம், இப்படிதான் மாறுபாடான வார்த்தைகள். குடும்பத்தை குறித்த நல்ல அபிப்பிராயம் இல்ல, அவருடைய சரீர ஆரோக்கியத்தை குறித்த நல்ல அபிப்பிராயம் இல்ல. இப்படி தாறுமாறான வார்த்தைகள், மாறுபாடான வார்த்தைகள். ஜபத்துல நல்லா பேசிட்டு பொழுதனைக்கு மாறுபாடான வார்த்தைகளை பேசினால் குடும்பமும் சரி சரீரமும் சரி அவனுக்கு அவனுக்கு இணங்கமான சரீரமாக, அவனுக்கு பிடித்த ஒரு குடும்பமாக இருக்க போவது கிடையாது. அப்படின்னு சொன்னால் நான் வெற்றியின் திசையில போக வேண்டும், நான் செழிப்படைய வேண்டும், நான் ஆரோக்கியம் அடைய வேண்டும், நான் கையிட்டு செய்வதெல்லாம் எனக்கு வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் மாற்ற வேண்டும் என்ற வார்த்தைகளை, தாறுமாறான வார்த்தைகளை, மாறுபாடான வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினால என் வாயில இப்படிப்பட்ட வார்த்தை வரப்போவது கிடையாது. வாயை நல்லா கழுவணும் பாருங்க, இயேசுவின் ரத்தத்தால வாயை கழுவி இந்த வார்த்தைக்கு ஒரு முடிவு பண்ணிக்கணும். யோபு கண்களுக்கு உடன்படிக்கை பண்ண வாய்க்கு உடன்படிக்கை பண்ணினோம், இனி இந்த வாயால இப்படிப்பட்ட வார்த்தை பேச போறது கிடையாதுன்னு சொல்லி வாயில் இப்படி உடன்படிக்கை வச்சுட்டு வாயோடு நீங்க சரியான ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி பேசுனீங்க சொன்னா உங்க வாய் எந்த டைரக்ஷன்ல போதும் நீங்களும் அப்படியே போய்கொண்டே இருப்பீர்கள். ரெண்டாவது சொல்ற பாருங்க 20ஆம் வசனம். இப்போ சில பேர் சொல்றான் பாருங்க, எப்படி பேசணும் தெரியல எங்களுக்கு, அதனாலதான் எதையும் பேசிட்டு இருக்கிறோம். எப்படி பேசணும்னு தெரியலையா, வேதம் உங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்கிறது, எப்படி பேச சொல்லிக் கொடுக்குது. எப்படி பேசணுமா, நீதிமொழிகள் 4:20 பாருங்க. என்ன பேசணும் தெரியாதவங்க நான் சொல்லுகிறேன், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை தாய். நீங்கள் தேவனை போல பேச பழகணும் நினைக்கிறீங்களா, தேவனை போல சிந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா, தேவனை போல செயல்பட நினைக்கிறீங்களா? அப்படி என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, என் மகனே என் வார்த்தைகளை நீ கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை தாய். இந்த வார்த்தையை நல்லா கவனி, இந்த வசனம் செவியை தாய். இதை கவனிச்சா போதும், இது இந்த வார்த்தை செவி சாய்த்தால் போதும், நீங்கள் பேசுகிற பேச்சை மாற்றி விடலாம். நீங்க வேற எதையோ கவனிக்கிறீங்க, நீங்க வேற எதையோ செவியை சாய்ச்சி இருக்கிறீங்க, பொழுதனைக்கும் வேற எதையோ கவனிக்கிறதுனால, வேற எதையோ செவி சாய்த்து இருக்கிறதுனால உங்க வாயில வேற ஏதோ வந்து இருக்குது. அப்படிதானே? அப்படிதான் நாம் என்ன கவனிக்கிறோமோ அதை பேச போகிறோம். ஆகவே வேதம் சொல்லுவது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை தாய். இந்த வார்த்தையை கவனிப்பா, இதை கவனிச்சுட்டே இருந்தனா இதன்படி நீ பேச ஆரம்பிப்ப. 21, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே, வார்த்தைகளை கண்களை விட்டு பிரிய வைக்க கூடாது, வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். வார்த்தைகளை இருதயத்துக்குள்ளாக காத்துக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கண்ணுக்கு முன்னால வச்சு காது வழியா கேட்டு கண் வழியா பார்த்து இந்த கேட்டதையோ பார்த்ததையோ உள்ளத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னா, இந்த உள்ளமெல்லாம் வார்த்தையால் நிரம்பிச்சுன்னு சொன்னா வாயை சொன்ன தாறுமாறான வார்த்தை வர நினைக்கிறீங்களா? தாறுமான வார்த்தை வருமா? வராது. மாறுபாடான வார்த்தை வருமா? வராது. ஏன்னு சொன்னால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்ப இருதயம் வார்த்தையால் நிரம்பி இருக்கிறபடினாலே, இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட்டதா இருக்கிறபடினாலே உங்க வாய் தாறுமாறான வார்த்தையா வராது. விசுவாசம் நிறைந்த வார்த்தை வரும், வெற்றி நிறைந்த வார்த்தைகள் வரும், ஜெயம் நிறைந்த வார்த்தைகள் தான் வாய் வழியாய் வந்து கொண்டே இருக்கும். அருமையானே, அதான் சொல்றது, அவைகள் உன் கண்களை விட்டு
பிரியாதிருப்பதாக. அவைகள் உன் இருதயத்துக்குள்ள காத்துக்கொள். வசனங்களை இருதயத்துக்குள்ள காத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் இன்னைக்கு இஷ்டத்துக்கு பேசுறாங்கன்னா என்னன்னா, இருதயத்துல வசனம் கிடையாது. என்ன பேசணுமோ பேசுவதற்குண்டான வசனத்தை அவங்க தேர்ந்தெடுத்து உள்ளத்துல வைக்கல. ஆகவேதான் அவங்க தாறுமாறான மாறுபாடான வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வசனத்தை தெரிந்தவர்கள், வசனத்தை அறிந்தவர்கள், வசனத்தை வெளிப்பாட்டை பெற்றவர்கள், வசனத்தை இருதயத்துக்குள்ளாக வைத்தவர்கள், அவங்க ஒரு நாளும் ஒருபோதும் மாறுபாடாகவோ தாறுமாறாகவோ பேச போவதே இல்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். மாறுபாடா ஒரு ஆள் பேசுறான்னா, தாறுமாறா ஒரு ஆள் பேசுறான்னு சொன்னா உள்ள வசனம் இல்லைன்னு அர்த்தம். இன்னும் தேவன் அறிவு இல்லைன்னு அர்த்தம். உள்ளத்துல வசனத்தால் நிரப்பப்படவில்லை என்ற அர்த்தம். ஆகதான் இருதயம் தாறுமாற நிரம்பிருக்குது, மாறுபாடு நிரம்பிருக்குது. வாயை தந்து அதான் அவனுக்கு வந்துட்டே இருக்கு. இருதயத்தை நிரம்பினால் வாய் பேசும். அப்ப என் வாய் நல்ல வார்த்தையில பேசணும், என் வாய் ஜீவனுள்ளதை பேசணும், என் வாய் வெற்றியை பேசணும், என் வாய் நல்ல காரியங்களே பேசணும் சொன்னா நான் நல்லதை தெரிந்து கொள்ள வேண்டும், நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை தியானிக்க வேண்டும், நல்லதை இருதயத்துக்குள்ள வைக்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா உங்க வாயில் நல்லதும் வர ஆரம்பித்து விடும். உங்க வியாதியை பார்த்து நல்லா தான் பேசுவீங்க, குடும்பத்தை பார்த்து நல்லா தான் பேசுவீங்க, பிள்ளைகளை பார்த்து நல்லா தான் பேசிக் கொண்டிருப்பீர்கள். 22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சின்னு சொன்னா அவைகளாம் உங்களுக்கு ஜீவனா இருக்கும், உங்க உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம். ஏதாவது ஆரோக்கியம், ஆரோக்கியம், உடலுக்கு ஆரோக்கியம், குடும்பத்துக்கு ஆரோக்கியம், உங்களுடைய வருமானத்துக்கு ஆரோக்கியம், உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஆரோக்கியம், எல்லாத்துக்குமே ஆரோக்கியம். ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அந்த ஆளு. ஆரோக்கியம் என்ன ஆரோக்கியம்? சரீரத்தை மட்டும் ஆரோக்கியம் கிடையாது, எல்லாவற்றிலையும் ஆரோக்கியத்தை நாம் காண முடியும். வார்த்தைகளை தெரிந்து கொண்டால், வார்த்தைகளை தெரிந்து கொண்டு பேச பழகினால், இருதயத்துக்குள்ள காத்துக்கொண்டால், கண்களை விட்டு பிரியாது இருக்குமானால் நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம், குடும்பத்துக்கெல்லாம் ஆரோக்கியம், பிள்ளைகளுக்கெல்லாம் ஆரோக்கியம். வார்த்தையின் வல்லமை புரிந்து கொள்ளுங்க. எதையோ பேசிட்டு வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கை கெட்டு போனது காரணமே வார்த்தையால் தான் வந்த வினை. பேசலாம் என்ன சொல்ல பாருங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஜபத்துல நான் பேசுற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. எதையோ பேசுறது பாருங்க, எல்லாம் போச்சு பிரதர், அவ்வளவுதான் பிரதர். அதுக்கு ஒரு ஆமீன் போடுவாங்க 2 பேரு. ஆமீன், எல்லாம் போச்சது எனக்கு ஆமீன். இப்படி இருப்பாங்க ஆட்கள். ஆகதான் அந்த மாதிரி ஆட்களோட சேரவான்னு சொல்றது. விசுவாசத்தை பேசுறவங்களோட சேருங்க, விசுவாசம் இந்த வார்த்தையை பேசுறோடு சேருங்கள், நீங்கள் விசுவாசத்தை வளர ஆரம்பிப்பீர்கள். இன்னொரு வசனத்தை சொல்றேன் பாருங்க, சங்கீதம் 103:5 நான் படிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 103:5 சங்கீதம் 103:5 சொல்லு பாருங்க. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நன்மையினால வாயை காத்த நிரப்புறாராம், திருப்தி ஆக்குகிறாராம். நன்மையால் வாய் எப்படி திருப்தி ஆக்குறார்? இருதயத்தினால், இருதயம் வார்த்தையில் நிரம்பினபடினாலே இந்த வாயும் நன்மையால நிரம்பி விடுகிறது. இருதயம் வார்த்தையால் நிரம்புகிறபடியால் வாயும் நன்மையால் நிரம்பி விடுகிறது. அத கத்த இங்க வேதம் சொல்வது, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குற. நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். இது லட்டு ஜிலேபி கிடையாது. நான் வாயை திருப்தியாக்குறேன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தையினால், செழுமையின் வார்த்தையினால், ஆரோக்கியத்தின் வார்த்தையினால், வெற்றியின் வார்த்தையினால், நன்மையின் வார்த்தையினால், ஐஸ்வர்யத்தின் வார்த்தையினால், உயர்வின் வார்த்தையினால், இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. இதெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட தோல்வி நிறைந்த வார்த்தை, மரணம் நிறைந்த வார்த்தை, விரக்தி நிறைந்த வார்த்தை நம்ம கிட்ட இருக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது? வெற்றி, உயர்வு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், நன்மைகள், இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள். இந்த மாதிரி வார்த்தையினால் தான் கர்த்தர் நம்முடைய வாய் நிரப்புகிறாராம். இதையால் வாய் நிரப்பி நிரப்பணும் என்ன சொன்னா, இதை பேசிக்கொண்டு இருப்பதனாலே என் வயது கழுகுக்கு சமானமாக திரும்பவும் வாழ வயதை போல மாறிவிடுகிறது. அப்போ இந்த பூமியில வாழ்நாள் எல்லாமே எப்படி வாழ்றான்னு சொன்னா ஆரோக்கியம் இருந்த வாழ்க்கையாகவே வாழ முடியும். ஆரோக்கியம் இருந்த வாழ்க்கை வாழ முடியுமா? கண்டிப்பாக வாழ முடியும். எத்தனை சொல்றீங்க? ஆரோக்கியம் இருந்த வாழ்க்கை வாழ முடியும்.
இல்ல பிரதர் வாழ்க்கை இல்ல சில ஆகாரத்தை பொறுத்து ஆரோக்கியம் இருக்கும், இயற்கை சூழ்நிலை பொறுத்து ஆரோக்கியம் இருக்கும், அதெல்லாம் நீங்க கவலைப்படக்கூடாது. இயற்கை எப்படி வேணா இருக்கட்டும், ஆகாரம் எப்படி வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், அது பெரிய பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய சரீரத்திலே ஆரோக்கியத்தை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என் சரீரத்தின் ஆரோக்கியத்தை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படின்னா சொல்ற பாருங்க, தேவன் வல்லமிழந்த வார்த்தையினால் உலகங்களை தாங்குகிறாராம், இன்னைக்கும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய வல்லமிழந்த வார்த்தையினால் உலகங்களை தாங்குகிறார். எப்படி தாங்குறாரு? அன்னைக்கு சூரியனை படைச்சாரு, சூரியன் உண்டாக கடவுள்னு சொன்னாரு. சூரியன் அன்னைக்கு உண்டாகனா இன்றைய வரைக்கும் வெளிச்சம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. சூரியன் இன்றைய வரைக்கும் என்ன கொடுக்கிறான்? வெளிச்சம் கொடுக்குது. காலையில உதிக்குது, மாலையில மறையுது. இந்த வேலை ரொட்டீனா பண்ணிட்டு இருக்குது. என்னைக்காச்சும் ஒரு நாள் காலையில் சூரியன் வராம போயிட்டானா? ரெகுலரா வருது. ஏன்னு சொன்னால் இந்த சூரியன் கரெக்டா வேலை செய்யும்படி தேவன் சூரியனை பார்த்து தினம் பேசிக் கொண்டு இருக்கிறாராம், சந்திரனை பார்த்து பேசிக் கொண்டு இருக்கிறாராம், பூமியை பார்த்து பேசிக் கொண்டு இருக்கிறாராம். அப்போ தேவன் தம்முடைய வல்லமிழந்த வார்த்தையினால் உலகங்களை தாங்குகிறார் என்று வேதத்தை வாசிக்கிறோம். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்முடைய சரீரத்தை நாம் எப்படி தாங்க போகிறோம், நம்முடைய குடும்பத்தை எப்படி தாங்க போகிறோம், நம்முடைய கையின் பிரயாசங்கள் எப்படி தாங்க போகிறோம், நம்முடைய வருமானங்களை எப்படி தாங்க போகிறோம், நம்முடைய எதிர்காலத்தை எப்படி தாங்க போகிறோம் சொன்னால், இதுவும் எப்படிதான் தேவனுடைய வல்லமிழந்த வார்த்தையினால் தான் என்னுடைய சரீரத்தை நான் தாங்க போகிறேன், என்னுடைய குடும்பத்தை தாங்க போகிறேன், வருமானங்களை நான் தாங்க போகிறேன். வியாதி வரும்போது மாத்திரம் சுகத்துக்கு என்ன வார்த்தைன்னு சொல்லி தேடக்கூடாது. வியாதி வரத்துக்கு முன்னாலேயே நான் தினந்தோறும் சொல்ல வேண்டும், கர்த்தரின் அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி என்னை விட்டு விலக்குவார். வியாதி வரத்துக்கு முன்னாலேயே அப்படி பேச ஆரம்பிச்சணும். அவரை என் பரிகாரியாகிய கர்த்தர் எகிப்திற்கு வரப்படின வியாதி ஒன்றையும் எனக்கு வரப்பண்ண போவது கிடையாது. அவர் தழும்புகளை நான் சுகமாகிறேன். வியாதி வந்தாதான் பேசணும் கிடையாது. வியாதி வரத்துக்கு முன்னாலேயே பேச ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க தக்க வைத்துக் கொள்ளலாம், ஆரோக்கியமா வாழலாம். இப்படியே பேசணும், காலையில எழுந்து ராத்திரியே பேசணும். உங்க சரித்து ஆசீர்வதிச்சு பேசுங்க, குடும்பத்தை வருமானம் அப்படிதான். கர்த்தரின் கையின் பிரயாசங்கள் எனக்கு ஆசீர்வதிப்பார், நன்மையும் கிருபையும் என்னை பின் தொடரும், எனக்கு குறைவுகள் உண்டாக போவதில்லை, என் குறைவு நிறைவாக மாறும், கர்த்தரை மெய்ப்பராக நான் தாழ்ச்சி அடைய போவது இல்லை. இப்படிதான் வருமானத்தை பார்த்து, இப்படிதான் எல்லாவற்றை பார்த்து அனுதினம் நான் பேசிக் கொண்டு இருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே எனக்கு அனுகூலமா இருக்கும், ஒன்றும் எனக்கு விகற்பமா இருக்க போவது கிடையாது. ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் முக்கியம், வருமானம் முக்கியம், நல்ல குடும்பம் முக்கியம், நல்ல எதிர்காலம் முக்கியம், நல்ல பிள்ளைகள் முக்கியம், நல்ல சமுதாயம் முக்கியம், எல்லாமே முக்கியம். இதை ஒண்ணு கெட்டு போனாலும் மனுஷனால நிம்மதி வாழவே முடியாது. அப்ப இவை எல்லாவற்றையும் நான் வல்லமிழந்த வார்த்தையால் நான் தாங்க வேண்டும், நான் தாங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். சமுதாயத்தை ஆஸ்வதிக்கணும், பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணும், வருமானத்தை ஆஸ்வதிக்கணும், கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிக்கணும், ஆரோக்கியத்தை ஆஸ்வதிக்கணும். இப்படி அனுதினம் செய்து கொண்டே இருக்கும் போது நாம் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். எத்தனை சொல்றீங்க? ஆகவே என்ன சொல்றது, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் வாயை திருப்தியாக்குறார். உங்க இருதயம் நிரம்பாத வரைக்கும் உங்க வாய் நன்மையா நிரம்ப போறது கிடையாது. வாய் நன்மையா நிரம்ப வேணுமா? அப்போ இருதயத்தை நீங்கள் நிரப்புங்கள். இருதயத்தை நிரப்புற வேலையில் இறங்குங்கள். இருதயம் எப்படி நிரம்பும்? இருதயம் எப்படி நிரம்பும் சொன்னா, இந்த கண்ணால வாசனத்தை பார்க்கணும், இந்த காதால வாசனத்தை கேட்கணும். காதால கேட்டு கண்ணால பார்த்தீங்கன்னு சொன்னா இருதயத்துக்கு ரூட் இதுதான். என்ன பார்க்கிறீங்களோ அது இருதயத்துல போய் நிரம்பிடும், என்ன கேட்கிறீங்களோ அது உள்ளத்தை போய் ஆட்கொள்ள ஆரம்பித்து விடும். எதனால சொல்றீங்க? இருதயத்தை நீ நிரப்புங்க, நன்மையினால் கர்த்தர் வாய் நிரப்புவார். அடுத்த இன்னொரு பகுதி வாசிப்போம். நீதிமொழிகள் 13:2 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. நீதிமொழிகள் 13:2 மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்துமாவோ கொடுமையை புசிக்கும். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பானா? எனக்கு நன்மையே நடக்கல பிரதர், எனக்கு இது வரைக்கும் ஒரு நன்மை கூட நடந்தது கிடையாது, எங்க அப்பா அம்மா நன்மை செஞ்சது கிடையாது, ஆண்டவனை செஞ்சது கிடையாது, இந்த உலகத்துல ஒருத்தனை நன்மை செஞ்சது கிடையாது என்று சொல்லுவாங்க பாருங்க. இப்படி சொல்லுவதனால் நன்மையை நீங்கள் அனுபவிக்கவே முடியாது. நன்மை அவனவன் தன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான்.
உங்க வாழ்க்கைக்கு நன்மை நீங்க புசிக்கணும்னு சொன்னா நீங்க தான் பேசணும். நம்புறீங்களா? என் வாழ்க்கை நான் நன்மையை புசிக்கணும், நான் தான் நன்மையானதை தெரிந்தெடுத்து பேச வேண்டும். நன்மை நடக்கல பிரதர், எனக்கு ஒருத்தரும் நன்மை செய்ய மாட்டான் பிரதர், எல்லாம் அவங்களும் செய்யறாங்க, எனக்கு எவனும் சேர்த்து வர மாட்டேன்றான். இப்படி பேசினா யாருமே நன்மை செய்ய முன்னு வரவே போறது கிடையாது. இப்படி பேசணும். இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் அவர் விருத்தி அடைந்து வளர்ந்தார் என்று சொல்லப்படுது போல நானும் என் குடும்பமும் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் நாங்கள் விருத்தி அடைந்து வளருவோம். எங்களுக்கு தயை உண்டாகும், எங்களுக்கு கிருபை உண்டாகும், எங்களுக்கு ஞானம் உண்டாகும், எங்களுக்கு பெருக்கம் உண்டாகும். இப்படி நீங்க வாயை திறந்து பேசினா நன்மை செய்யாத ஆள் கூட உங்க நன்மை செய்ய ஆரம்பிப்பான். எதனாமன்னு சொல்றீங்க? நன்மை செய்யாத ஆளு செய்யவே மாட்டான், யாருக்குமே செய்ய மாட்டான். ஆனா கர்த்தர் அவனை கொண்டே செய்ய வைப்பார் உங்களுக்கு. அப்போ அவனவன் தன் வாயின் பலனா நன்மை புசிப்பான்னு சொன்னா, என் வாயை நன்மைக்கு நேராக நான் திருப்ப வேண்டும், நன்மைகளை பேச வேண்டும். அப்பொழுது நான் நன்மைகளை புசிக்க முடியும். வாயில தீமையை பேசி, வாயில கசப்பை பேசி, வாயில விரக்தியை பேசி, வாயில சஞ்சலத்தை பேசி, வாயில துக்கத்தை பேசி, துயரத்தை பேசி கடைசியில நன்மை எப்படி புசிக்க முடியும்? வாழ்க்கையின் பிரின்சிபல்ஸ் தெரியாம நீங்க வாழ்க்கையில் வெற்றி வாழவே முடியாது. வாயில என்ன பேசுறீங்களோ வாழ்க்கையிலே அதுதான் நீங்க காண முடியும். அதை எழுதிக் கொள்ளுங்க, அதான் ரொம்ப ஹைலைட் பாயிண்ட். வாயில என்ன பேசுறீங்களோ வாழ்க்கையிலே அதுதான் நீங்கள் அடைவீர்கள். இங்க வாய் சரியான டைரக்ஷன் திரும்பினால் வாழ்க்கையின் திரும்பி விடுகிறது. அப்போ வாய், இந்த வாய் என்பது இது நெகட்டிவ் சைடாகவும் வேலை செய்யும், பாசிட்டிவ் சைடாகவும் வேலை செய்யும். வார்த்தைகள் பிற்போக்காகவும் வேலை செய்யும், முற்போக்காகவும் வேலை செய்யும். என் வாழ்க்கை முற்போக்கை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால் முற்போக்கு நிறைந்த வார்த்தைகளை நான் தெரிந்தெடுத்து பேச வேண்டியது அவசியமா இருக்கிறது. நன்மையே நடக்கல, ஒன்னும் எனக்கு ஆக மாட்டேங்குது, இப்படி சில பேர் பாருங்க அப்படியே கரைச்சி கொட்டுவாங்க. அவன் நன்மை நடக்க போறதே கிடையாது, புலம்ப வேண்டியதான் வாழ்நாள்லாம். லூக்கா 2:51 சொல்லப்பட்டுள்ளது போல இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபை மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அவர் வளர்ந்தார், நானும் என் பிள்ளைகளும் அப்படியே வளருவோம். எங்களுக்கு தயை உண்டாகும், எங்களுக்கு கிருபை உண்டாகும், எங்களுக்கு வெற்றி உண்டாகும், எங்களுக்கு செழுமை உண்டாகும். இப்படி வாயை திறந்து இப்படி பேசினா தயை நீங்கள் கண்டிப்பா சந்திப்பீர்கள். எத்தனை ஆமென் சொல்றீங்க? தயை கண்டிப்பா அடைய முடியும். அதான் இயேசுனாலே எண்ணத்தை உண்டோம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதுன்னு சொன்னாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம். நீங்க என்ன செய்யாதீங்க, என்ன பண்றது, உடுத்துறது, என்ன சாப்பிடுறது, என்ன வாழ்க்கை, என்ன வருமானம், இதை வச்சு நான் என்னத்தை பண்றது, எப்படி ஜீவிக்கிறது, எப்படி கட்டுறது, எப்படி வாழ்றது, இப்படி பேசுறது நிறுத்த சொல்றார் இயேசுநாதர். இப்படி பேசுறதை நிறுத்திட்டு முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சாப்பிடுறத பத்தியோ உடுத்துறத பத்தியோ ஒரு பெரிய பிரச்சனை எடுத்து பேசாதீங்க. அது நீங்க ஒரு பெரிய பிரச்சனை எடுத்து பேசுவீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். சாப்பிடுறது, உடுத்துறது, கட்டுறது, வாங்குறது, இதையே ஒரு பெரிய பிரச்சனை பேசிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையிலே அதுக்காகவே நீங்க வாழ்வீங்க, அதுதான் உங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனால் இது எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உடுத்துறதோ சாப்பிடுறதோ இது பெரிய பிரச்சனை கிடையாது. நான் தேவ ராஜ்யத்து நீதியும் முதலாவது தேடுகிறவனா இருப்பேன், என் வாயை நன்மையா நிரப்புவேன், நன்மையானவர்களை மாத்திரம் பேசுவேன், இருதயத்தில் கர்த்தர் வார்த்தை வைத்துக் கொள்வேன், அதையே தியானிப்பேன், அதையே பேசுவேன், அதையே சிந்திப்பேன் என்று இப்படி ஒரு மாற்றத்துக்கு நீங்க வருவீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையை நல்ல திசை நோக்கி ஓட ஆரம்பித்து விடும். வாழ்க்கையில வெற்றியும் ஜெயமும் உண்டாக ஆரம்பித்தோடு நன்மையை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். எத்தனை சொன்னீங்க? நீதிமொழிகள் 12:8 படிக்கிற பாருங்க. நீதிமொழி 12:18 பட்டிய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம். கத்தி வச்சு கிழிக்கிற மாதிரி பேச்சு, கத்தி மாதிரி பேச்சு, பட்டய குத்துகளை போல பேச்சு. சில நேரத்தில் ஜபத்துல நம்ம எல்லாம் பேசுறோம். ஜபத்துல நம்ம ரொம்ப வெறும் விசுவாசத்தை பேச நினைக்கிறீங்களா? சில நேரத்தில் ஜபத்துல விரக்தி அடைந்து விடுகிறோம். ஜபத்துல பட்டய குத்துகளை போல பேச ஆரம்பித்திடும். என்ன ஆண்டவரே வாழ்க்கை பேசாம எங்களை எடுத்துக்கொள்ளும், நாங்க இங்க வாழ்வதோட பேசாம வந்து நாங்க சேர்ந்துடுறோம். இதுக்காக எங்களை இந்த பூமியில வச்சீங்க, இந்த பாடுபடுறதுக்கா, இந்த கஷ்டப்படுறதுதான். இதுதான் பட்டிய குத்துகளை போடுற பேசுகிற பேச்சு.
இந்த பேச்சை நிறுத்தணும் மாத்திரமல்ல, அங்க என்ன சொல்ற பாருங்க, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, பட்டு குத்துகிறவர்களை போல் பேசுறதும் உண்டு, ஆனா ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஔஷதம் சொன்னா ஆரோக்கியம், செழிப்பு, நல்ல நன்மைகள் நடக்குமா. ஞானம் உள்ளவருடைய நாவு, ஞானம் உள்ளவர்கள் எப்படி பேசுவாங்க நினைக்கிறீங்க? ஜபத்து வேலையில பிரச்சனை மத்தியில சூழல் மத்தியில வரும்போது கடவுள் என்ன சொன்னாரோ அதே பேசியிருப்பாங்க. கர்த்தர் சொன்னார், வியாதியை பார்த்து பேசினார், நான் வியாதியை பார்த்து பேசுகிறேன். ஏன்னா ஞானம் உள்ள ஆள் அவன். கர்த்தர் வார்த்தை அறிந்தால், தேவன் யார் என்பது புரிந்து கொண்டால், அவன் போய் தாழ்வார பேசிருக்க மாட்டான், அவன் போய் கண்ணாபுரன் பேசிருக்க மாட்டான், ஜபத்தோவை கரைச்சு கொட்டிட்டு இருக்க மாட்டான், கர்த்தரை கொட்டிட்டு அவங்களை கொட்டிட்டு எதையா சொல்லிட்டு வந்துட மாட்டான். ஞானம் உள்ளவருடைய நாவோ ஔஷதம்னா ஞானமான வார்த்தையை உபயோகப்படுத்தி கொண்டிருப்பான். ஜபத்துல போனான்னா தன் வியாதிக்கு என்ன மருந்து, என்ன வார்த்தை தெரிஞ்சிடணும், அதை எழுதி வச்சு அதை வாயை திறந்து கர்த்தனுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும். இந்த வார்த்தைப்படி ஆக கடவுது, இந்த வார்த்தைப்படி ஆக கடவுது, இந்த வார்த்தைப்படியே ஆகணும் சொல்லி ஞானமுள்ளுடைய நாவு இப்படி வார்த்தையை மறுபடியும் பேசிக்கொண்டு இருக்கும். அப்படி பேசுறவர்கள் ஆரோக்கியமா இருப்பார்கள். சங்கீதம் நீதிமொழிகள் 14:3 காண்பிக்கிறான் பாருங்க. 14:3 நீதிமொழிகள் 14:3 மூடன் வாயிலே அவன் அகந்தை கேட்ட மிலாரம் உண்டு, ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். காப்பாற்றும். சுகம் யாருக்கோ என்பது கிடையாது. ஞானமுள்ள உதடுகள் உங்களுக்கு இருந்தா உங்களுக்கும் சுகம் உண்டாகிவிடும். ஞானம் உள்ளவர்களுடைய ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். ஞானம் உள்ளவர்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும். அப்போ வார்த்தையின் வல்லமை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தைகள் உங்களை காப்பாற்றுகிறது. கர்த்தரை காப்பாற்றுறாங்க. கர்த்தர் நினைச்சுதான் காப்பாற்றிருக்கிறாங்க பேச நிறைய பேர் இருப்பாங்க பாருங்க. கர்த்தர்களை காப்பாற்றுவது ஞானமுள்ள வார்த்தைகள் தான் உங்களை காப்பாற்றுகிறது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஞானமுள்ள வார்த்தைகள் உங்களை காப்பாற்றும். மரணத்திலிருந்து விலக்கி காப்பாற்றும், வியாதியிலிருந்து விலக்கி காப்பாற்றும், வறுமையிலிருந்து விலக்கி காப்பாற்றும், துயரத்திலிருந்து விலக்கி காப்பாற்றும், பிரச்சனையிலிருந்து விலக்கி காப்பாற்றும். ஏன்னு சொன்னால் ஞானம் இருந்த வார்த்தை பேசுவதனால, கர்த்தர் வருவதனால இல்ல, ஞானம் வார்த்தையை தெரிந்து கொண்டு கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தரை வார்த்தை இருத்துல வைத்துக் கொண்டு ஞானமுள்ள வார்த்தையில வாயால பேசுவதனாலே இந்த வார்த்தைகள் என்னையும் என் குடும்பத்தையும் என் ஆரோக்கியத்தையும் என் வருமானம் காப்பாற்றுகிறது. வார்த்தைகள் காப்பாற்றுகிறது. வார்த்தைகள் ரொம்ப காம்பவுண்டா இருக்குது. வார்த்தைகள் உங்களுக்கு பலனா இருக்கிறது, அரணா இருக்கிறது. வார்த்தை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவெல்லாம் சொன்னால ஏற்கனவே சொன்ன பாருங்க, காலையில நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா ராத்திரி தூங்குறதுக்கு வேற எதையும் பேசியிருப்பாங்க. காலையில என்ன ஜெபம் பண்ணமோ ராத்திரி தூங்க வைக்கும் ஜபத்தில் நிலைத்திருக்க வேண்டும். ஜபத்தில் சொன்னா ஏதோ ஒரு வீட்டுல ஒரே அறையில் இருப்பது கிடையாது. பேசின வார்த்தையில நம்பிக்கை எனக்கு இருக்க வேண்டும். வார்த்தைகளுக்கு ஆப்போசிட்டான எதுவும் பேசிவிடவே கூடாது. ஒருபோதும் குடும்பத்துக்கு விரோதமாக பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு மாதிரி பேசிவிடவே கூடாது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? ஆகவே இன்னொரு பகுதியை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன் பாருங்க. இந்த விசுவாசம் வார்த்தை ஜபத்துல ரொம்ப முக்கியம். நான் பேச ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாச வார்த்தையில இருக்க வேண்டும். விசுவாச வார்த்தை பேச வேண்டும். ஏன்னு சொன்னால் ஜபத்துல என் வார்த்தையை வைத்துதான் என் ஜபம் அமைந்து விடுகிறது. பாருங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல இங்க ஆபிரகாம் எங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நான் படிக்கிறேன் பாருங்க. 17:1 ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமை தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவர் சொன்னார் 5ஆம் வசனத்துல, இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எண்ணப்படும். ஆபிரகாம் எண்ணப்படும். இங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாம் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த மனிதன் மூலமாக விசுவாசம் என்ன என்பதை மக்களுக்கு காண்பிக்கிறார் கடவுள். ஆபிரகாம் தெரிந்து கொள்ளப்பட்ட காலத்திலே ஆபிரகாமுக்கு இந்த மாதிரி பைபிள் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண பைபிள் கிடையாது. வாக்கு புத்தகங்கள் இந்த மாதிரி அச்சரித்து எழுதி தரப்படவில்லை. வேத புத்தகம் ஆபிரகாம் கையில கிடையாது. ஆனால் இப்ப ஆபிரகாமுக்கு விசுவாசம் வந்தாதான் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசம் வர வைக்கிறது? எப்படி விசுவாசம் உள்ள மனிதனாய் ஆபிரகாமை மாற்றுவது? கர்த்தர் பிளான் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமே இனி உன் பேர்
ஆபிராம் கிடையாது, இனி உன் பேரு ஆபிரகாம். ஆங்கிலத்துல ஏப்ரஹாம் அப்படி சொல்றாங்க. இந்த ஏப்ரஹாம்னா எபிரேய பாஷையில யாவே, தேவனுக்கு இன்னொரு பேர் யாவே, யெகோவா அப்படி நாம சொல்றோமே, இதை யாவேன்னு சொல்றாங்க. இந்த யாவேல பாத்தீங்கன்னா ஹெச் என்ற வார்த்தை ரொம்ப உச்சரிக்கிற வார்த்தையா இருக்கும். யாவே, இந்த ஹெச் என்ற வார்த்தைய இந்த யாவேன்ற வார்த்தையில இருந்து இந்த ஹெச்சை எடுத்து ஆபிராம் என்ற வார்த்தையோடு கூட ஹெச்சை உள்ள புகுத்தி விடுகிறார். ஆபிராம் என்ற வார்த்தையோடு கூட ஹெச்சை சேர்த்த உடனே ஏப்ரஹாம் அப்படின்னு மாறிவிடுது. ஹெச் ரொம்ப உச்சரிக்கிற வார்த்தையாக மாறிவிடுகிறது. அதே மாதிரிதான் சாராய், வெறும் சாராய் இருந்த அந்த அம்மாவோட பேரு சாரால் அப்படின்னு மாற்றி விடுகிறார். கடவுள் இவங்களுக்கு பேரை மாற்றுவதில் என்ன அங்க நிகழ்கிறது? ஏன் பேரை மாற்றணும்? நிறைய பேர் சொல்றாங்க, பேசாம பேரை மாத்தான்னு இருக்கிறேன், பேரை மாத்தினாலாச்சும் ஏதாச்சும் எனக்கு நடக்குமா அப்படின்னு நான் கொஞ்சம் யோசனை பண்ணி நிற்கிறேன். பேரை மாற்ற தேவையே கிடையாது. இன்றைக்கு பேரை மாற்ற அவசியமே இல்லை. மனதை மாற்ற வேண்டும், உங்க வாயின் வார்த்தைகளை மாற்ற வேண்டும். ஆனால் கடவுள் அன்னைக்கு ஆபிரகாமா இருந்தானே, ஆபிரகாமா ஏன் மாற்றினார் என்று சொன்னால், ஆபிரகாம் என்று சொன்னால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். திரளான ஜாதிகளுக்கு ஒரு பிள்ளையும் கிடையாது, ஒரு பிள்ளையும் இல்லாத ஆளுக்கு ஒரு எழுத்த, ஒரே ஒரு எழுத்து கூட்டி கொடுக்குறாரு அவனுக்கு, ஒரே ஒரு எழுத்து. இன்னைக்கு கூட சொல்றாங்க பாருங்க, டெலிவிஷன் காட்டுறாங்க பாருங்க, இந்த எஸ்க்கு பதில் நீங்க ஜி போட்டீங்கன்னா உங்க பேர் ரொம்ப ராசியில பேரா இருக்கும். ஜி ஆட் பண்ணிக்கோங்க, ஹெச் ஆட் பண்ணிக்கோங்க, வைய ஆட் பண்ணிக்கோங்க. கணேசனா இருக்கத கணேஷ் அப்படி சொல்லுங்க. நீங்க ஹெச் சேர்க்கும் போது அது ஷுன்னு வரும்போது நீ ரொம்ப உஷுன்னு பெருசா பெரியாளா மாறிடுவீங்க. இப்படி இருக்கிறாங்க, பேரெல்லாம் இப்படி உசு புசெல்லாம் மாத்திட்டு போயிடுறாங்க. பேரை மாற்றுவதனால் வாழ்க்கை மாறும் என்று நினைக்கிறார்கள். பெயர் அன்றைக்கு மாறுவதன் நோக்கம் என்ன? அன்னைக்கு ஆபிரகாமுக்கு பைபிள் கிடையாது, வாக்கு தத்துவங்கள் கிடையாது. திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்பது அவன் விசுவாசிக்கணும். அவன் விசுவாசிப்பதற்காக சொன்னாரு, ஆபிரகாம் இனிமே உன் பேர் ஆபிரகாம், என்னுடைய பெயர்ல இருந்து உனக்கு நான் எழுத்து தரேன். ஏன் பெயர் யாவே, அந்த யாவென்ற வார்த்தையிலிருந்து ஒரே ஒரு எழுத்து உன்னுடைய பேர்ல வைக்கிறேன். இனி நீயும் நானும் ஒரு உடன்படிக்கை வந்துட்டோம். நீ எனக்குள்ள இருக்கிற, நான் உனக்குள்ள இருக்கிறேன். இந்த ஹெச்ச நீ வச்சுக்கோ. இந்த ஹெச்ச வைப்பதனால் உன் பெயர் இன்னைக்கு மாறிச்சு. ஏப்ரஹாம், உன் பெயர் ஏப்ரஹாம். இனிமே திரளான ஜாதி தகப்பன். இவனால உன்னை ஆபிரகாம் கூப்பிட்டாரு, நீ ஏப்ரஹாம் கூப்பிட்டோம். ஏப்ரஹாம்னா எல்லாருக்குமே தெரியும், ஜாதிகளுக்கு தகப்பன். நீ ஏதோ ஒரு ஜாதிக்கு மாத்திரம் தகப்பன் கிடையாது, ஏதோ உன் சந்ததிக்கு தகப்பன் கிடையாது. திரளான ஜாதிகளுக்கு, இந்த பூமியில பிறக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். எதனாமன்னு சொல்றீங்க? இஸ்ரவேலுக்கும் அவர்தான் தகப்பன், நமக்கும் அவர்தான் தகப்பன், புறஜாதி அவர்தான் தகப்பன். திரளான ஜாதிகளுக்கு இன்னும் இந்த பூமியில எத்தனை ஜாதிகள் வந்தாலும் எல்லா ஜாதிகளுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன். அப்படி மாறிவிட்டது, கர்த்தர் மாற்றி விட்டார். ஏன்னு சொன்னால் இயேசு ஆபிரகாமின் வம்சத்துல பிறந்து அந்த வம்சத்திலிருந்து வளர்ந்து இந்த இயேசு ஆபிரகாம் சந்ததியில பிறந்து கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர் திறந்தபடினாலே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கைக்குள் அவர் வந்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாரும் ஆபிரகாம் சந்ததியார் எண்ணப்படுவார்கள். அப்போ கர்த்தர் அவன் பேரை நீங்க மாற்றினாரு, திரளான ஜாதிகளுக்கு தகப்பன், திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். வாழ்நாளெல்லாம் அவன் அதே யோசிக்கிறான். கர்த்தர் என்னை பார்த்து என்ன சொல்ற? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். என் பேரை மாத்தினார் ஏப்ரஹாம். ஏப்ரஹாம்னா இதான் தகப்பன், நான் ஜாதிகளுக்கு தகப்பன். போய் கையெழுத்து போடுறான், திரளான ஜாதிகளுக்கு நான் தகப்பன். வெளியே போய் வியாபாரம் பண்றான், வெளியே போய் மக்களோட பேசுறான், வெளியே போறான் வரான், இவன் பேரை மாறி எல்லாம் ஏப்ரஹாம் கூப்பிடுறாங்க. இந்த வார்த்தை கேட்கும் போதெல்லாம் நான் ஜாதிகளுக்கு தகப்பன், நான் ஜாதிகளுக்கு தகப்பன்ற அந்த விசுவாசம் ஏப்ரஹாமுக்குள்ள உள்ளத்தை நிரப்ப ஆரம்பித்து விட்டது. அன்னைக்கு அவங்களுக்கு பேரை மாத்தினாங்க நோக்கம்னா இந்த மாதிரி வாக்கு தத்துவங்களுடைய புத்தகம் கிடையாது. ஆனா விசுவாசிக்கிறதுக்கு பேர் ஒரு வகையாக இருந்தது. இன்றைக்கு பேரை மாத்தின அவசியமே கிடையாது. இன்றைக்கு அதை மாத்தின அவசியமே கிடையாது. இன்றைக்கு மாற்ற வேண்டிய ஒன்றே ஒன்றுதான், வாயை மாத்தணும், எண்ணங்களை மாத்தணும்,
உள்ளத்தை மாற்றணும். இந்த வாயும் எண்ணங்களும் உள்ள மாறினா வாழ்க்கை மாறிவிடும். இன்னைக்கு மக்கள் ரொம்ப ஈஸியாச்சு, பேரை மாத்துங்க. எனக்கு பீட்டர்னு பேர் வைங்க, ரொம்ப சொல்லுவாரு. எனக்கு இப்படி பேர் வைங்க, அப்படி பேர் வைங்க. சரி, ஒரு பீட்டர் மாதிரி இருப்பாருன்னா வேற மாதிரி பாரு. அவரு பேரு வச்சவன் அப்படியே இருக்கிறாங்க கிடையாது. பேரு நல்லா இருக்கும். என் பேரு சென்ட் ஜார்ஜ் மைக்கேல் ஜார்ஜ் அப்படி சொல்லுவாங்க. சரிப்பா, அந்த ஆள் யாருன்னு தெரியுமா? தெரியும். அவர் மாதிரி இருக்கிறியா? ட்ரை பண்றாங்க கிடையாது. பேரு மாறுவதுனா ஆளு மாறுன்னு நம்பவே கூடாது. பெயரல்ல ஆளை மாற்றுவது அவருடைய எண்ணங்களும் அவருடைய வார்த்தைகளும் அவருடைய இருதயங்கள் தான் அவர் வாழ்க்கையை மாற்றி விடுகிறது. அதனால நான் பெருசா முதல்ல பேரை மாத்திட்டு இருந்தேன் ஞானசம் கொடுக்கும் போதெல்லாம். இப்ப அவளை கொடுக்க மாத்தது கிடையாது. ஆனா அவளை கேட்டுறாங்க, அவளுக்கு என்ன விருப்பம் தரல, என் பேரை மாத்துவீங்க, அவளுக்கு பிடிக்கல அவள் பேரை. சரி, நீங்க கேட்டா பேரை மாத்துற, உங்களுக்கு விருப்பம் நான் பேரை மாத்துறேன் தவிர பேரை மாற்றுவது என்பது ஒரு பெரிய கட்டாயம் கிடையவே கிடையாது. முன்ன எப்படி முன்ன பின்ன இப்படி கிடையாது. முன்னா உலக பிரகாரமா வாழ்ந்து இப்போ தேவனுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முன்னே உலக பிரகாரமா சிந்தித்தேன், இப்ப நான் தேவனுக்குரிய சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னே உலக பிரகாரம் பேசிக் கொண்டது, நான் இப்போ தேவனுக்குரியலை பேசிக் கொண்டிருக்கிறேன். முன்னே உலக பிரகாரமா உள்ளத்தை பல காத்து நிரப்பிக் கொண்டிருந்தேன், நான் இப்போது தேவ வார்த்தையால் நிரப்ப. இதுதான் சரியான ஆவிக்குரிய மனிதன். எத்தனை ஆமென் சொல்றீங்க? பேரை மாத்துறது முக்கியமா, உள்ளத்தை மாத்துறது முக்கியமா? உள்ளத்தை மாற்றுங்கள், எண்ணங்களை மாற்றுங்கள், வார்த்தைகளை மாற்றுங்கள், வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறிவிடும். இன்னைக்கு நிறைய பேர் பேரை மாத்துறாங்க. டெலிவிஷன் போன பார்க்கல, நீங்க பேரை இப்படி மாத்துக்குங்க, உங்க பேர் இப்படி மாத்துங்க, உங்க வியாபாரத்துக்கு வரும். உங்க பேர்ல இந்த ஒரு நம்பரை சேர்த்துக்குங்க, இந்த ஒரு இன்ஷியலை வச்சுக்குங்க, இந்த ஒரு வைய எஸ் சேர்த்துக்குங்க, நல்லா இருப்பீங்க. மக்கள் சேர்த்துக்கிறாங்க, பணம் கொடுத்து சேர்த்துக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் வாழ்க்கையின் வெற்றிக்கான பாதை. வார்த்தைகள் என்றைக்கு மாறுதோ வாழ்க்கை அன்றைக்கு தான் மாறிவிடுகிறது. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அருமையானே, இப்படிதான் சாராலும் இப்படிதான் ஆபிரகாமுடைய பெயரும் மாற்றப்பட்டது. பெயர் மாறினபடியே அவர்களும் மாறிவிட்டார்கள். ஆக இன்றைக்கு நான் பெயரை மாற்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கு என் வார்த்தைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், என் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், என் உதடுகள் மாறுபாட்டு தூரப்படுத்த வேண்டும், என் இருதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது என் கையின் பிரயாசங்கள், என் குடும்பம், என் வருமானம் எல்லாவற்றிலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஆகவே ஒரே ஒரு வார்த்தை வாசித்து விட்டுட்டு நான் முடித்து விடுகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபேசியர் 6:10 எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6:10 நான் வாசிக்கிறேன், கவனிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளதாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் துரஸ்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பாரு பிரதர், பேய் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? பேயின் கிரியில் இருந்து பாருங்க, பிசாசின் போராட்டம் இருக்கு பாருங்க. இது பிசாசின் போராட்டம் என்று இங்கு சொல்லப்படவில்லை. இதெல்லாம் இங்க இருக்கிறது சொல்றாங்க. ஆனா நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? வானமண்டல சேனைகளையும் பொல்லாத பிசாசு கிரியைகளையும் மரணத்தையும் பாதாளத்தையும் வியாதியையும் பாவத்தையும் ஜெயிக்கும்படியாக இயேசு பூமிக்கு வந்தார். இயேசு வந்தார், பிசாசை வென்றார், பிசாசு தோற்கடிக்கப்பட்டும் விட்டான். பிசாசுக்கு இன்றைக்கு வல்லமையே கிடையாது. ஆனால் நீங்கள் அவனுக்கு வல்லமை கொடுத்துறாதீங்க. அவனுக்கு வல்லமையே கிடையாது. அவன் வல்லமை இல்லாதவரால நாம இன்னும் எப்படி மேற்கொள்ளணும், நாம் எப்படி வாழ்க்கையில தீமைகள் சந்திக்காதபடிக்கு நாம் எப்படி வாழணும் சொன்னா அவன் சொல்ற பாருங்க. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், தீங்கு நாளில் நீங்கள் அவைகளை சகலத்தையும் செய்து முடித்தால் நிற்கவும் திராணி உள்ளதாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அதாவது பிரச்சனை நேரத்திலே, போராட்டத்தின் நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் மேற்கொள்ளணும் சொன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்கள் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனியும் அக்னியின் அஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கு மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள்.
ரட்சணியம் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். இதுவும் ஜபத்தை பற்றி பேசுறவங்க. இந்த ஜபம் எப்படி செய்ய பாருங்க, என்ன சொல்ல பாருங்க, 6 வகையான காரியங்கள் சொல்றாங்க. சத்தியம், நீதி, சமாதானம் என்னும் பாவரட்சை, விசுவாசம், ரட்சிப்பு, தேவனுடைய வசனம். இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா வார்த்தையோடு சம்பந்தப்பட்டுள்ளது. எல்லாமே சத்தியம் வார்த்தைக்கு சம்பந்தமானது. நீதி எபிரேயர் 5:13 பார்த்தீங்கன்னா நீதியும் வார்த்தைக்கு சம்பந்தமானது. நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், நீதியை தொடுத்தவர்களாகும், நீதியை தொடுத்தவர்களாகும். நீதியின் வஸ்திரம் நாம் உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும், நீதியை தொடுத்தவர்களாகும். அப்ப நான் ஜபத்துக்கு போகும்பொழுது, ஜபத்தை பிரவேசிக்கும் பொழுது நீதியின் வஸ்திரத்தோடு நான் உள்ள போக வேண்டும். நீதியின் வஸ்திரத்தோடு போக வேண்டும். ஏன்னா இந்த நீதியின் வஸ்திரம் தான் உங்களை தற்காக்கிறது. நீங்க ஜபத்துக்கு போகும்போதே நான் குப்பையும் தூசியும் புழுவும் உதவாதுன்னு சொல்லி எப்படி போயிடக்கூடாது. பிசாசு பாப்பா நீதியின் வஸ்திரம் இல்லாத ஒரு ஆள் உள்ள வந்துட்டான், அவனை பிடிச்சிருவோம் சொல்லி இப்படி பிடிச்சிருவாங்க. ஜபத்துக்குள் நுழையும் போதே நீதியின் வஸ்திரத்தோடு நாம் நுழைய வேண்டும். கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீதிமானாகிய நான் அவருடைய சமூகத்து வருகிறேன். நீதி கடுத்த காரியத்தில் நிரம்பினாக நீதிமான் என்ற அறிவோடு கூட உள்ள நுழையும் போது நம்ம மீது நீதியின் வஸ்திரம் இருக்கிறதை பொல்லாங்கன்னு காண ஆரம்பிப்பான். வாயில வருது நான் நீதிமான் சொல்லி, அப்ப நீதி வஸ்திரத்தை போட்டு இருக்கிறேன், பிசாசனை தொடவே முடியாது. போகும்போது நான் குப்பை தூசின்னு சொல்லிட்டு போனா அப்ப வஸ்திரம் இல்லாத ஆள் உள்ள வந்து தான் பிடிச்சி உள்ள வெளியே போடுவாரு. அப்ப கத்தோட பாப்பாரு கேட்ல யாரோ வஸ்திரம்ல பிச்சை எடுத்துக்கிறாங்க அனுப்பிவிடுன்னு சொல்லுவாரு. அப்போ கத்தருக்குள்ள வீட்டுக்குள்ள எப்படி போக போகிறோம்? நீதியின் வஸ்திரத்தை எடுத்தவர்களாக நீதிமான்கிற ஸ்தானத்தோடு கூட அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தோடு கூட அவருடைய வாசலுக்குள் நுழைகிறோம். ஆகவேதான் ஜபம் என்பது பிச்சையின் நேரம் அல்ல. ஜபம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விசுவாசத்தை எடுத்துக் கொள்கிற நேரமாக இருக்கிறது. அப்படிதான் விசுவாசம், அப்படிதான் ரட்சிப்பு, வார்த்தை, இவை எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வார்த்தையோடு சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே மறுபடியும் நான் சொல்லுகிறேன், நீங்க வாழ்க்கையில வெற்றியாய் திரும்புவதற்கு விசுவாசம் இந்த வார்த்தைகளை உள்ளத்திலையும் மனதில் வைத்துக் கொண்டு வாயில அதையே பேசிக் கொண்டிருங்கள். உதடுகளில் மாறுபட தூரப்படுத்துங்கள். தாழ்வான வார்த்தைகளை உங்கள் வாயை விட்டு அகற்றுங்கள். நன்மையானதை பேசுங்கள், நன்மையானதை சிந்தியுங்கள், நன்மையான உள்ளத்தில் வைங்கள். வாழ்க்கை நன்மையை புசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். கர்த்தர் ஆசைப்பார்கள். எல்லாரும் எழுப்போமாக. எல்லாரும் எழும் நின்று நாம சொல்லுவோம். எல்லாரும் எழும் நின்று கழுவுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயது போலாகும். என் பலவீனங்கள் அவர் தழும்புகளால் சுகமாகும். என் குறைவுகள் அவருடைய மகிமையின் நிறைவினால் நிறைவாகும். என்ற சாட்சி அவருடைய மேய்ச்சலினால் சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வேன். அவரால் எனக்கு எல்லாம் ஆகும். கர்த்தரை நம்புகிற எனக்கு சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்து முடிப்பார். நான் ஜெபிக்கும் போது என்னுடைய மலைகளை பார்த்து நான் பேசும்போது மலைகள் அப்புறப்படுத்தப்பட்டு விடும். அப்பேற்பட்ட வார்த்தையின் வல்லமை தேவன் என் உள்ளத்திலே என் நாவிலே வைத்து விட்டார். இன்று முதல் மலையை பார்த்து பேசுகிறவனாய் இருப்பேன். இன்று முதல் என் வியாதிகளை பார்த்து, இன்று முதல் என் பிரச்சனைகளை பார்த்து, இன்று முதல் என் போராட்டங்களை பார்த்து, என் வறுமையை பார்த்து, என் சூழ்நிலை பார்த்து நான் இன்று முதல் பேசுவேன், சொல்லுவேன். நான் சொல்லுகிறபடியே எனக்கு ஆகும். வார்த்தையை மாற்ற மாட்டேன். வாயின் மாறுபாடுகளை அகற்றுவேன். உதடுகளின் மாறுபாட்டை தூரப்படுத்துவேன். கர்த்தருடைய தேவ நாமத்தை ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதுபடி வார்த்தையிலே நீங்கள் ஜெயமெடுப்பீர்கள்.
வார்த்தை ஜீவனாயும் வல்லமுள்ளதா இருக்கிறது. வார்த்தை தெரிந்து கொண்டு பேசுங்கள், நீங்கள் பலனமாவீர்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.